பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. இந்த நாளின் காலைவேளையிலே தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்புக்கொடுப்போம். आइए हम प्रभु की ओर अपने आप को सौंप दें இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றி கொடுக்கும்படியா நாம் ஜெபிக்கலாம். और हम ये दुआ करें कि इस आराधना को परमेश्वर आशीषित करें. எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். प्यारे खुदा, इस सुंदर समय के लिए हम तेरा धन्यवाद देते हैं இந்த பரிசுத்த நாளுக்காய் மகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். और इस महत्व दिन को प्रभु हम चाहते हैं आप आशीषित करें. இந்த ஆராதனையிலே தெய்வ பிரசன்னம் கடந்து வரும்படியா நாங்கள் प्रभु ஜெபிக்கிறோம். आपकी उपस्थिति हम चाहते हैं. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால ஒரு மனதோடு இருக்கிறோ அவள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னீரே. आपने कहा जहाँ 2 या 3 तेरे नाम में इकट्ठा होते हैं वहाँ पे तू वास करता है परमेश्वर. மத்தியிலே நீர் அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். और हम चाहते हैं कि तू हमारी इस जगह में प्रभु तू वास कर. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். इस आराधना के खिलाफ जो कार्य करने वाली सारी शैतानी ताकतों को यीशु मसीह के नाम से हम दूर करते हैं. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த இடம் முழுவதும் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். पवित्र आत्मा की हुकूमत प्रभु जी इधर मौजूद हो. பாடுகிற பாட்டுகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி और கொடுப்பீராக. गाने वाले गीतों को प्रभु आप आशीषित करें உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். और आपकी महिमा हम करें கேட்க परमेश्वर. போற வார்த்தைகளுக்காய் வசனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். और सुनने वाले वचनों के लिए धन्यवाद परमेश्वर. கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும்படியா நாங்கள் आप ஜெபிக்கிறோம். हमारे साथ कार्य कीजिए. இந்த ஆராதனை நீர் தாமே பொறுப்படுத்திக் கொள்வீராக. और प्रभु जी आप ही प्रभु जी पूरी तरह चलाएं. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். और सारी स्तुति और महिमा केवल हम तुझको देते हैं. மீட்பர் இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிற ஜீவனுள்ள प्रभु பிதாவே. यीशु मसीह के नाम से हम मांगते हैं. ஆமென். आमेन. ஹல்லேலூயா. हालेलुया. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன் சொல்லி பக்தன் சொல்லி இருக்கிறார். भक्त कहता कि जब तक मैं जीवित हूं मैं परमेश्वर का मैं धन्यवाद நான் दूंगा. உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் और பண்ணுவேன். जब तक मेरा मन जो है उसका जो है गीत गाएगा. அவருடைய வசனத்தின்படி செய்கிற அவருடைய பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை துதிங்கள் என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. जो भी दूत जो है स्वर्गदूत है जो उसकी स्तुति करें करके लिखा गया है प्रभु के कलाम में. அவருடைய பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை துதிங்கள் என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. जितने भी लोग हैं जो है उनकी सेना जो परमेश्वर की जो है स्तुति करें. அவருடைய சகல கிரியைகளே கர்த்தரை துதிங்கள் என்று जो भी சொல்லப்பட்டிருக்கிறது. क्रिया है जो परमेश्वर ने जो बनाया वो सब परमेश्वर की स्तुति करें. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. और जो जितने भी सांस लेते हैं सब लोग परमेश्वर का धन्यवाद இந்த करें. காலவேளையிலே நாம் அப்படியா தேவனை நாம் துதித்து பாடி மகிழ்ந்து நாம் கனப்படுத்துவோம். आइए वैसा ही हम परमेश्वर का धन्यवाद दें और उसकी स्तुति करें. आनंद களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு உயிரிலும் மேலானது. மேலானது உம் பேரன்பு உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன்.
களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். நீதானே என் துணையானி, உம்மிடலில் களி கூறுவேன். நீதானே என் துணையானி, உம்மிடலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உம் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். हालेलुया ஹalleluya. और एक हिंदी गीत मिलके हम गाने वाले हैं. ஒரு இந்தி பாடல் பாடி இருக்கிறோம். तू ही है मेरा நீர்தான் என்னுடைய मेरा सवेरा. என்னுடைய வெளிச்சம், காலை நீர்தான் என்று சொல்லி. देखिए, परमेश्वर हमारा सवेरा है, वो हमारी आशा है, वो हमारा भरोसा है. அவர்தான் நம்முடைய ஆசை, நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம் எல்லாம் அவர்தான். आइए मिलकर ये गीत गा और परमेश्वर की स्तुति करें. நாம் அவரை பாடி மகிழ்வோமா? கரங்களை தட்டி உற்சாகப்படும். तू ही है मेरा मेरा सवेरा. तेरे सिवा है न कोई मेरा. तू ही है मेरा मेरा सवेरा. तेरे सिवा है न कोई मेरा. तेरे सिवा है न कोई मेरा. तू ही है मेरा मेरा सवेरा. तेरे सिवा है न कोई मेरा. हालेलुया 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 यीशुआ. हालेलुया 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 यीशुआ. हर नाम से ऊंचा है नाम यीशुआ.
मिलके गाए। तू ही है आशा मेरा भरोसा, तू ही है जीवन, तू आसरा। हालेलुया 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 यीशुआ। हालेलुया 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 यीशुआ। ஹalleluya. हालेलुया। ஒரு அருமையான தமிழ் பாடல் பாட போறோம். एक अच्छा तमिल गीत हम मिलके गाएंगे। மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாதது நம்முடைய வாழ்விலே। हो सकता है पहाड़ टूट कर नीचे गिर जाए या बिखर जाए, लेकिन उसका प्रेम जो है वो कभी नहीं बदलने वाला परमेश्वर நம்மை का விட்டு प्रेम। விலகாத ஆண்டவர் அவர்। वो हमसे कभी जुदा नहीं होने நம்மை वाला ஒருபோதும் परमेश्वर। கைவிடாத சிநேகிதர் और அவர்। वो ऐसा हमारा स्नेह एक मित्र है जो हमें कभी छोड़ता नहीं, நமக்காய் ஜீவன் தந்த இரட்சகர்। और हमारे लिए उसने अपने जीवन दिया है, நம்முடைய வாழ்வில் என்றும் போதுமானவர் இயேசு। और हमारे जीवन में वो काफी है। ஹalleluya. हालेलुया। பாடல் நாம் உற்சாகமாய் பாடி மகிழ்வோம்। आइए इस गीत को हम उत्साह के साथ हम मिलकर गाएं। மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே। அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே। மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே। அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே। என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர்। என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர்। எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர்। எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர்। மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே। அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே। யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர்। யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர்। என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர்। என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர்। மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே। அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே। யெகோவா ரப்பா எந்த சுகமானவர், யெகோவா ருவா எந்த மெய்ப்பரானவர், யெகோவா ரப்பா எந்த சுகமானவர்,
யெகோவா ரூவா இந்த செய்வனவர் வழுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் வழுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே हालेलुया हालेलूया आइए एक और हिंदी गीत हम मिलके गाएंगे ஒரு ஹிந்தி பாடல் பாடி இருக்கிறோம் देखिए स्तुति करने का एक महत्व ये कार्य परमेश्वर ने जो है हमें दिया है துதிப்பதிலே மிகவும் மகிமையான ஒரு காரியத்தை இங்க நாம் பார்க்கிறோம் देखिए जानवर या कोई और पशु जो परमेश्वर की स्तुति नहीं कर सकते மிருகங்கள் யாவும் ஆண்டவரை துதிக்க முடியாது लेकिन परमेश्वर ने हमें जीवन और सांस दी है ஆண்டவர் நமக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்திருக்கிறார் और आइए इस गीत को हम मिलके गाएं இந்த பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம் देखिए उसके वचन जो है मेरे पांव की ज्योति है அவருடைய வசனம் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது और उस वचन को मैं हर जगह में फैलाऊंगा அவருடைய வசனத்தை நான் எல்லா இடங்களிலும் நான் அறிக்கையிடுவேன் और मैं जाऊंगा நான் போவேன் उसकी रोशनी को लेकर அவருடைய வெளிச்சத்தை வசனத்தின் வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு हर जगह में जाके मैं फैलाऊंगा எல்லா இடங்களிலும் கொண்டு போய் காண்பிப்பேன் आइए मिलकर इस गीत को நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோமா जाऊंगा जहां में तेरी रोशनी को लिए तब दुनिया देखेगी तेरी रोशनी मैं जाऊंगा जहां में तेरी रोशनी को लिए तब दुनिया देखेगी तेरी रोशनी मेरा वचन है मैं पाऊं की ज्योति फैलाऊंगा इसको मैं सारे जहां में मेरा वचन है मैं पाऊं की ज्योति फैलाऊंगा इसको मैं सारे जहां तब दुनिया देखेगी तेरी रोशनी जाऊंगा जहां में तेरी रोशनी को लिए तब दुनिया देखेगी तेरी रोशनी ना मैं जीऊंगा किसी और में अब सांसें भी मेरी तेरी हुई ना मैं जीऊंगा और मैं अब सांसें भी मेरी तेरी हुई जाऊंगा जहां मैं तेरी रोशनी को लिए तब दुनिया देखेगी तेरी रोशनी मैं जाऊंगा जहां मैं तेरी रोशनी को लिए तब दुनिया देखेगी तेरी रोशनी मैं जाऊंगा किसी और में अब
से भी मेरी तेरी हुई। जाऊंगा जहाँ मैं तेरी रोशनी को लिए, तब दुनिया देखेगी तेरी रोशनी। जाऊंगा जहाँ मैं तेरी रोशनी को लिए, तब दुनिया देखेगी तेरी रोशनी। तेरा वचन है, तेरा वचन है तेरे पाँव की ज्योति, फैलाऊंगा इसको मैं सारे जहां में। तेरा वचन है तेरा की ज्योति, फैलाऊंगा इसको मैं सारे जहां में। जाऊंगा जहां मैं तेरी रोशनी को लिए, तब दुनिया देखेगी तेरी रोशनी। जाऊंगा जहां मैं तेरी रोशनी को लिए, तब दुनिया देखेगी तेरी रोशनी। ஒரு தமிழ் பாடல் பாடி இருக்கிறோம். एक तमिल गीत हम मिलके गाएंगे। ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவர் நம்முடைய தேவன். हमारा परमेश्वर जो सबसे महान अदृश्य कार्य करने वाला परमेश्वर, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், और जहाँ जो है वास करने वाला परमेश्वर है, அவருக்கு ஒன்றும் உதவி தேவையே கிடையாது. उसके लिए कोई मददगार की जरूरत नहीं, ஏனென்றால் அவர் பெரியவர். ஹalleluya. क्योंकि वो सबसे महान परमेश्वर அவர் है। கரத்தின் வல்லமை எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளது. और उसका सामर्थ हाथ जो सब कुछ करने में सामर्थ रखता அவர் है। மூச்சு விட்டாலே கடல் பிளந்து நிற்கும். अगर वो सांस ले तो ये जो सागर है वो निकल जाता है அவர் बाहर। ஒரு வார்த்தை சொன்னா போதும் பிளந்த கடல் ஒன்று சேர்ந்து விடும். और जब वो एक शब्द कह दे तो वो सागर जो है मिल जाता है। அந்த பெரிய தேவனை நோக்கி நாம் பாட போகிறோம். आइए ऐसे महान परमेश्वर के लिए हम गीत गाएं। आमेन. आइए। जीसस. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத வழியில் நிற்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத வழியில் நிற்பவர். உனக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். நீ மூச்சுவிட்டால் கடலை பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால்
கடலை பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். காற்றை அனுப்பி கரியை கொழுப்பி கல்லை கிழந்து தண்ணீர் தருவி. காற்றை அனுப்பி கரியை கொழுப்பி கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. நீரே பெரியவர், கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவர் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒரு வாக்கு சொன்னார் எல்லாம் மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாம் மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவர் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர்.
ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். हालेलुया हालेलुया। आमेन जीसस। आइए एक हिंदी गीत मिलके गाएं। आत्मा मंडराता, सचमुच परमेश्वर की आत्मा जहाँ है वहाँ छुटकारा है। परमेश्वर की आत्मा जहाँ है वहाँ जो है शैतान पाँव नहीं रख सकता। हालेलुया। आइए मिलकर इस गीत को गाएं और उसकी स्तुति करें, कहें कि आत्मा मंडराता, आत्मा मंडराता, पवित्र आत्मा जो है அப்படியே ஆவியானவர் வரும்படியான जीसस। हालेलुया हालेलुया। धन्यवाद यीशु। आमेन। हम तेरा धन्यवाद करते हैं प्रभु। थैंक यू लॉर्ड। धन्य धन्य धन्य। तू महान है, तू सर्वशक्तिमान है प्रभु परमेश्वर। तेरे नाम से लंगड़े चलते हैं। हालेलुया हालेलुया। तेरे नाम से जो अंधे देखते हैं। हालेलुया ओ प्रभु जी, तेरे नाम से शैतान भागता है। हालेलुया। तेरे कोड़े खाने से हम जो है चंगे हुए हैं। हालेलुया। ओ वी प्रेज यू लॉर्ड। हालेलुया। आइए अपने हाथों को उठाए स्वर्ग की ओर और परमेश्वर का धन्यवाद दें। हालेलुया। वो सर्वशक्तिमान है। वो हालेलुया महान परमेश्वर है। हालेलुया। ओ वी प्रेज यू लॉर्ड। हालेलुया। Praise God. Hallelujah. Thank you Jesus. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவார். நன்றி ஆண்டவரே. Hallelujah. Amen 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 amen. Hallelujah. Amen. आत्मा मंडराता, पवित्र आत्मा मंडराता, आत्मा मंडराता, पवित्र आत्मा मंडराता। पेंटेकोस के दिन समान आत्मा मंडराता, पेंटेकोस के दिन समान आत्मा मंडराता, आत्मा मंडराता, आत्मा मंडराता, पवित्र आत्मा मंडराता, ओ आत्मा मंडराता, पवित्र आत्मा मंडराता। पेंटेकोस के दिन समान आत्मा मंडराता, पेंटेकोस के दिन समान आत्मा मंडराता। लंगड़े चलते हैं, लंगड़े चलते हैं, लंगड़े चलते हैं, लंगड़े चलते हैं, लंगड़े चलते हैं। यीशु मसीह के नाम से लंगड़े चलते हैं। ओ यीशु मसीह के नाम से लंगड़े चलते हैं। आत्मा मंडराता, पवित्र आत्मा मंडराता, आत्मा मंडराता, पवित्र आत्मा मंडराता। पेंटेकोस के दिन समान आत्मा मंडराता, पेंटेकोस के दिन समान आत्मा मंडराता। अंधे देखते हैं, अंधे देखते हैं, Oh hallelujah. अंधे Yes देखते हैं, Lord. Hallelujah. Amen. अंधे देखते हैं, अंधे देखते हैं। यीशु मसीह के नाम से अंधे देखते हैं। यीशु मसीह के नाम से अंधे देखते हैं। आत्मा मंडराता, पवित्र आत्मा मंडराता, आत्मा मंडराता,
मसीह के नाम से डूबे होते हैं। आत्मा मंदिर का, पवित्र आत्मा मंदिर का, आत्मा मंदिर का, पवित्र आत्मा मंदिर का। पेंटेकोस्त के दिन समान आत्मा मंदिर का, पेंटेकोस्त के दिन समान आत्मा मंदिर का। शैतान भागता है, कहीं शैतान, शैतान यीशु मसीह के नाम से शैतान भागता है, शैतान भागता है। यीशु मसीह के नाम से शैतान भागता है। यीशु मसीह விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். சுகம் கொடுப்பீராகப்பா, விடுதலை தாரும் ஆண்டவரே. ஹalleluya. आत्मा मंदिर का, ஆமென் ஆமென். आत्मा मंदिर का, we praise you Lord. आत्मा मंदिर का, आत्मा मंदिर का। पेंटेकोस्त के दिन समान आत्मा मंदिर का, पेंटेकोस्त के दिन समान आत्मा मंदिर का, आत्मा मंदिर का। தடைகள் எல்லாம் அகன்று போவதாக, கட்டுகள் அழுக்கப்படுவதாக, வியாதி சுகமடைவதாக, பலம் பெறட்டும் ஆண்டவரே, விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. पेंटेकोस्त के दिन समान आत्मा मंदिर का, पेंटेकोस्त के दिन praise you Lord. விடுதலை 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 ஹalleluya. पेंटेकोस्त के दिन समान ஆத்மா मंदिर का, पेंटेकोस्त के दिन समान துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. We praise you Lord. ஹalleluya சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுவோமா? சிங்கத்தேவியோ, சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கத்தேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பலித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கத்தேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பலித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தொடர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே
காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்தவர், என்னை அதிசயமாய் வழிநடத்தினார். ஓ ஆமென். அற்புதம் செய்கிறவர் எனக்காக செய்தவர், என்னை அதிசயமாய் வழிநடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவர் நம்மை காக்க வல்லவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, சுட்டரிக்க வக்கிடியில் வழித்துணையாய் வந்து நம்மை காக்கிறவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். ஆண்டவரே मैं துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா. हालेलुया हालेलुया। आइए अपने आप को समर्पण करें परमेश्वर के सामने। ओ अपने आप को सरेंडर करें। हालेलुया। ओ हमारे मन में प्रभु परमेश्वर तू है। हालेलुया। हमारी नजर में तू है। हालेलुया। हमारे होठों में तू है। हालेलुया। हमारे दिल में तू है। हालेलुया। ओ प्रभु जी हमारे मन में तू होना चाहिए, हमारी नजरों में तू होना चाहिए परमेश्वर। ओ हमारे होठों पे ओ तेरे जयकार करते हैं। और हमारी प्रार्थना में तू, हमारी स्तुति में तू। अर्पण करेंगे। आइए अपने आप अर्पण करें, पूरी तरह समर्पण करें और कहें परमेश्वर से तू मेरी प्रार्थना में है, तू मेरी स्तुति में है। हालेलुया। तू मेरे गीतों में है, तू मेरे जीवन में है। हालेलुया। ओ तू मेरे मन में है। और कहे जय यीशु, 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 तू ही तू, मेरी नजर में तू ही तू। मेरे होठों पे तू ही तू, मेरे दिल में तू ही तू, मेरे मन में तू ही तू, मेरी नजर में तू ही तू, मेरे होठों में तू ही तू, मेरे दिल में तू ही तू। एक साथ मिलकर जय यीशु, जय यीशु, जय यीशु,
में तू ही तू, मेरी स्तुति में तू ही तू, मेरे गीतों में तू ही तू, मेरे जीवन में तू ही, मेरी प्रार्थना में तू ही तू, मेरी स्तुति में तू ही तू, मेरे गीतों में तू ही तू, मेरे जीवन में तू ही तू। जय यीशु, जय यीशु, जय जयकार हो। हालेलुया। हमारी प्रार्थना में तू बसा रहे, हमारी स्तुति में तू बना रहे प्रभु परमेश्वर, हमारे गीतों में तू है प्रभु जी, हमारे जीवन में तू है, हमारी मन में तू है, हमारी आत्मा में तू है परमेश्वर। हम तेरा धन्यवाद करते हैं प्रभु जी, सुंदर समय के लिए हम तेरा धन्यवाद देते हैं प्रभु। आपने प्रभु जी इस सौभाग्य दिया कि हम एक साथ होकर तेरी स्तुति तेरी महिमा करने पाए प्रभु परमेश्वर। हे खुदा हम तेरा धन्यवाद करते हैं प्रभु जी, हमें सुरक्षित रखा, हमें भला चंगा रखा प्रभु परमेश्वर, इसलिए हम तेरा धन्यवाद करते हैं। हम तेरे आभारी हैं प्रभु परमेश्वर। Oh we praise you Lord, hallelujah। आगे के कार्य को तेरे हाथों में सौंपते हैं। जो हम वचन सुनेंगे प्रभु जी, वो वचन हमारे हृदय में कार्य करने पाए। हालेलुया प्रभु जी, हमारी मन को खोल दीजिए, हमारी मन को खोल दीजिए ताकि तेरे वचन को सुन पाए प्रभु जी। उसको सुनकर उसके साथ चलने के लिए प्रभु मदद कीजिए। हालेलुया प्रभु हमारे साथ रहे। आगे के कार्य को तेरे हाथों में समर्पण करते हैं। सारे आदर सारे महिमा तुझको देते हैं और ये प्रार्थना हमारे उद्धार करता प्रभु यीशु मसीह के मीठे और सुंदर नाम से हम मांगते हैं। आमीन। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்। परमेश्वर के नाम की महिमा हो। இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம்। इस सुबह के अवसर में हम आइए परमेश्वर के हाथ में अपने आप को सौंप दें வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் और वचन की ओर बढ़ेंगे। இன்றைக்கு உலகத்துல எங்கு பார்த்தாலும் பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், வறுமை, தோல்வி इविगल दान पार्क मुड़िगिरद। आज संसार में देख सकते हैं बहुत सी जगह में परेशानी, तकलीफें, हार और ये सारी चीजें हैं। தனிப்பட்ட வாழ்க்கையில் மாத்திரமல்ல குடும்ப வாழ்க்கையிலும் இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம்। கஷ்டம், தோல்வி, வியாதி, வேதனை, சோதனை இதுதான் நாம் பார்க்க முடிகிறது। निजी जिंदगी में नहीं और परिवारों में भी हम देख सकते हैं कि बहुत सी हार, परेशानी, तकलीफें, दुख ये सब आता है। அவங்கெல்லாம் கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? और सब एक सवाल हमसे करते हैं, क्या है पता है? கடவுளை நாங்க இவ்வளவா நேசிக்கிறோமே, இவ்வளவா நாங்க அன்பு கூறுறோமே, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த தோல்வி என்று தான் சொல்லுகிறார்கள்। परमेश्वर से इतना हमने प्रेम तो रखा है, इतना प्रेम किया है हमने, तो क्यों ऐसा कष्ट, ऐसी मुसीबतें क्यों आती हैं? ஆண்டவர் மேல ரொம்ப நாங்க நம்பிக்கை வைத்திருக்கிறோமே, விசுவாசம் வைத்திருக்கிறோமே, ஆனாலும் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த காரியங்கள் என்று? क्योंकि मैंने तो परमेश्वर पे इतना भरोसा रखा है, मेरा भरोसा इतना दृढ़ है, लेकिन फिर भी मेरे जीवन में ये क्यों करके वो सवाल அவரே करते हैं। நாங்க சார்ந்து இருக்கிறோம், அவரே போதும் என்று சொல்லி தான் இருக்கிறோம், இருந்தாலும் ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கடன் தொல்லை, ஏன் இந்த காரியங்கள் என்று சொல்கிறார்। हमारा पूरा भरोसा, हमारा पूरा आस उस पर है, लेकिन फिर भी ये कर्ज और ये परेशानी क्यों मेरे जीवन में है करके एक सवाल करते हैं। ஆண்டவர் என்ன பார்க்கிறதே இல்ல, கண்டுகொள்வதே கிடையாது என்று சொல்றாங்க। परमेश्वर हम पर अनुग्रह नहीं करता या परमेश्वर मुझे देखता नहीं,
मेरी चिंता नहीं करता, கர்த்தர் என்னை நினைச்சு பார்க்கவே மாட்டேங்கிறாரு. ना ही मेरी वो चिंता करता है என் சத்தத்தை அவர் கேட்கிறது கிடையாது. और ना ही मेरी आवाज को वो सुनता है. நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், ஆனாலும் என் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பது கிடையாது. मैंने कितना प्रार्थना किया लेकिन उसका परमेश्वर ने उत्तर नहीं दिया. ஆண்டவரை குறை சொல்லுகிற மக்களை தான் நாம் பார்க்கிறோம் இந்த ऐसे நாட்களில். हम जो है परमेश्वर की वो कमियां बताते हैं. இல்ல சகோதரனே, இல்ல சகோதரி, ऐसा ना करिए मेरे प्रिय भाइयों அப்படி बहनों, எல்லாம் நாம் நினைக்க வேண்டிய தேவையில்லை. ऐसा ना हम सोचें, அவர் சொல்லுகிறார், क्योंकि खुदा कहता है தாய் தன் பிள்ளை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி இருக்கிறார். एक माँ अपने बच्चे को भूल सकती है लेकिन जो परमेश्वर है वो हमें कभी नहीं भूलता. உன்னை என் உள்ளங்கைகளிலே நான் வரைந்து வைத்திருக்கிறேன், எப்போதும் உன் முகம் என்னை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். वो कहता है कि तुझे मैंने अपने हथेली में मैंने बना रखा है और मैं तेरी ओर में ताकता रहता हूँ. உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறார். कहता है तेरी माता पिता तुझे छोड़ सकते हैं लेकिन मैं तुझे कभी नहीं त्यागूंगा. உன்னுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி இருக்கிறார். खुदा ने कहा मैं दुगना तुझे आशीष दूंगा जो तूने गवाए हैं. உன் சூரியன் இனிமேல் அஸ்தமிப்பது கிடையாது, மறைவது கிடையாது என்று तेरा சொல்கிறார். सूरज फिर कभी नहीं डिगेगा உன் சந்திரன் மறைந்து போவதில்லை. और ना ही वो चंद्रमा जो இப்படி डिगेगी. ஏராளமான வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ऐसे ढेर सारे वादे वचन उसने हमारे लिए अपने बच्चों के लिए परमेश्वर ने இன்னைக்கு दिए நாம் हैं. சோர்ந்து போய் இருக்கிறோம், आज हम बहुत ही मायूस हैं, கண்ணீரோடு கூட இருக்கிறோம். आंसुओं के साथ हैं. சோதனை, வேதனை, பிரச்சனை நாம் அனுபவித்துக் चिंता கொண்டிருக்கிறோம். तकलीफें जो हमें खाई जा रही हैं, தோல்வி நமக்கு வருகிறது என்று சொல்லுகிறோம். हार हमारे जीवन में आ जाता ஏன் है. இந்த பாடுகள் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில என் குடும்பத்தில் என்று சொல்லுகிறோம். क्यों ये बोझ, क्यों ये तकलीफें मेरे जीवन में करके हम सवाल करते இந்த हैं. கடன் தொல்லை என்னால தாங்க முடியாததா இருக்கிறது என்று சொல்லி हाँ, ये கண்ணீர் कर्ज வடிக்கிறோம். मेरे ऊपर इतने हैं कि इस कर्ज को मैं चुका नहीं सकता. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? वचन पता है आपको क्या कहते हैं? ஏசாயா 54 அதிகாரத்துல यशाया उसका 54 में हम देखते 10 हैं. இருந்து 13 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், अगर वहां पे आप कुछ वचनों को आप पढ़ेंगे, ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். वहां पे परमेश्वर अपना अच्छा एक वायदा वचन वो देता अपने बच्चों के மலைகள் விலகினாலும், लिए कि अगर जो पर्वत है वो टल जाए பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், और ये जो अपनी जगह से हिल जाए, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். और मेरी शांतिदायक वाचा न टलेगा, यहोवा जो तुझ पर दया करता है उसका यही वचन है. 11 வசனத்துல வாசிக்கிறோம், 11 वचन 11 में हम पढ़ते हैं. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன்னை கல்களை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உனக்கு அஸ்திபாரமாக்குகிறேன். हे दुखियारी, तू जो आंधी की सताई है और जिसको शांति नहीं मिली, सुन मैं तेरे पत्थरों को पच्चीकारी कर कर बैठाऊंगा. உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். तेरे कलश में मरनिकों से और तेरे फाटक लालडियों से और तेरी सब सीमाओं को मनोहर रत्नों से बनवाऊंगा. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். और वो तेरे सब लड़के यहोवा के सिखलाए हुए होंगे. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று और சொல்லுகிறார். उनको बड़ी शांति मिलेगी करके यहाँ पे लिखा எவ்வளவு गया है. அருமையான வாக்குத்தத்தங்கள் பாத்தீங்களா? देखिए कितना अच्छा वायदा वचन परमेश्वर ने மலைகள் दिया. விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. चाहे पहाड़ टल जाए लेकिन परमेश्वर की कृपा हमारे साथ है. சிறுமைப்பட்டவர்களாய் நாம் ஒருவேளை இந்த நாட்கள் இருந்து हो सकता है கொண்டிருக்கலாம். हम पीछे हम दरिद्र बने हुए हों, பெருங்காற்றில் அடிபட்டவர்களாய் நாம் இருந்து या उस கொண்டிருக்கலாம். वायु से जो है मार खाएंगे எனக்கு தேற்றரவில்லை, ஆற்றுகிறவர் இல்லை என்று சொல்லி நாம் கலங்கி हम ये கொண்டிருக்கலாம். बहुत ही मुश्किल में हो कि कोई नहीं है जो हमारा दिलासा कर கர்த்தர் அந்த सके. காலவெளியில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், लेकिन खुदा हमारा ये जो कहता है आपसे, நீயும் உன் பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பீர்கள். आप और तुम्हारे बच्चे जो परमेश्वर की द्वारा जो है आशीष किए जाएंगे உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று और சொல்லுகிறார். उनकी शांति सबसे बड़ी होगी. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த காலவெளியில் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நாம் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். और एक घटना हम देखेंगे जो पुराने नियम से है. ஒரு அருமையான ஸ்திரீ குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். एक अच्छी एक स्त्री के बारे में हम देखते हैं வறுமையிலே, நஷ்டத்திலே, வேதனையிலே, கடன் தொல்லையிலே இருந்த ஒரு அருமையான ஒரு பெண். जो कर्ज में थी, जो बहुत ही तकलीफ में
मायूसी में एक विधवा जिसके बारे में கடன் தொல்லையினாலே சமாதானம் இல்லாதபடி சந்தோஷம் இல்லாதபடி வாழ்க்கையில நிம்மதி இல்லாதபடி இருந்த ஒரு ஸ்திரியை குறித்து அவருடைய குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். एक ऐसी विधवा जिसके जीवन में कर्ज के कारण जो है बहुत ही मायूसी में थी, तकलीफ में थी, दुख में थी. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். दूसरा राजा उसका 4 अध्याय में हम पढ़ते हैं. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீ அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். भविष्यवक्ता के 6 लोगों की पत्नियों में से एक स्त्री ने एलीशा को दुहाई देकर कहा, तेरा दास मेरा पति मर गया और तू जानता है कि वह यहोवा का भय मानने वाला था, पर जिसका वह कर्जदार था वह आया है कि मेरे दोनों पुत्रों को अपने दास बनाने के लिए ले जाए. இவங்க யாரு, எந்த ஊரு, என்ன அட்ரஸ் ஒண்ணுமே கிடையாது. ये कौन है, कहां से, इनका आता पता कोई नहीं है. பேரில்லாத குடும்பமா இருக்கிறது. इनका नाम नहीं है, इस कुटुंब के बारे में कुछ बताया नहीं. அது மாத்திரமல்ல, அவருடைய புருஷனும் அந்த உலகத்துல இல்ல, அவனும் மரித்து போய் விட்டான். और उस विधवा का जो पुरुष जो था वो भी ना रहा. பேர் இல்ல, புருஷனுக்கும் பேர் இல்ல, அந்த பெண்ணுக்கும் பேர் இல்ல, அந்த 2 பிள்ளைகளுக்கும் பேர் கிடையாது. पुरुष का नाम यहाँ नहीं बताया गया, न ही उस विधवा का और न ही उसके पुत्र का. இவர்கள் ஊழியக்காரனிடத்துல கடன் சொல்லுகிறார்கள். ये जो है परमेश्वर के सेवक के पास जाते இன்னைக்கு हैं. பலருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவம் தான் இருக்கிறது. आजकल बहुत से लोगों के जीवन में ऐसे ही अनुभव से होकर गुजरते हैं. உலகத்தாருக்கு நம்மை குறித்து தெரியாது, அறியாது. और संसार के लोग हमारे बारे में नहीं நாம் जानते. இந்த உலகத்துல அட்ரஸ் இல்லாத ஆட்கள் போல நாம இருந்து கொண்டு इस இருக்கிறோம். दुनिया में हम एड्रेस के बिना हम जो है अपना जीवन व्यतीत யார் करते हैं. என்ன பார்க்கிறது, யார் என்ன கேட்கிறாங்க, யார் என்ன எங்க இடத்துல என்ன விசாரிக்கிறாங்க, ஒருத்தரும் இல்லையேன்னு சொல்லி நாம ஒருவேளை தள்ளப்பட்டவர்களாய், உதறப்பட்டவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய் நாம் இருந்து हो கொண்டிருக்கலாம். सकता है हम नकारे गए हों लोगों से और कोई हमारा अता पता ना पूछने वाला, न ही हमारे बारे में कोई चिंता करने वाला है. ஆனால் நம்மை குறித்து தேவன் அறிவார். लेकिन हमारे बारे में खुदा நாம் जानता है. யார், எப்படிப்பட்டவங்க, எந்த நிலைமையில் இருக்கிறோம், हम कैसे हैं, हम कैसी स्थिति में हैं, எல்லாவற்றையும் அவர் கண்ணோக்கி பார்த்து वो सब கொண்டிருக்கிறார். कुछ परमेश्वर देखता है. ஹalleluya. हालेलुया. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிகிறவராய் हमारा परमेश्वर सब कुछ जानता है. மக்களால் கேள்வி கேட்பாரற்ற நிலைமையில நாம் இருந்தாலும் கூட, अगर लोग जो है हमारे पूछताछ ना भी करते हो, புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டவர்களாய் இருந்தாலும் கூட, या हम नकारे गए ऐसे हो, கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்கிறவராய், அணைத்துக் கொள்கிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर अपने अपनाने के लिए और हमें आशीष करना चाहता பல है. வேளைகளில் நாம நினைக்கிறோம், अक्सर हम सोचते हैं என் இதயம் யாருக்கு புரியும், என் வேதனை யாருக்கு தெரியும் என்று சொல்லுகிறோம். मेरी चिंताएं, मेरी दुख तकलीफें कौन जानेगा, யார் என்ன தேற்ற முடியும், யார் என்ன ஆற்றுவார் இந்த कौन உலகத்தில் मुझे दिलासा நினைக்கிறோம். दे सकता है, कौन मुझे जो है मुझे दिलासा देगा. ஆனால் உன்னை ஆற்ற தேற்ற ஒரு தேவன் உண்டு. लेकिन तुझे दिलासा देने के लिए एक परमेश्वर है. ஒரு பக்தன் இப்படி ஆய்ப்பாடி இருக்கிறார், एक भक्त ने इस तरह गीत गाया, உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். और ये संसार जब मुझे जो है घृणा करता है, मुझे नकारता है, तो तू मुझे जो है प्रेम करता है, मुझे உமது अपनाता அன்பிலே है. அந்த வெறுப்பை மறக்கிறேன். और तेरे ஹalleluya. प्रेम में मैं सारी बातें मैं भूल जाता हूं. உலகம் நம்மை வெறுக்கலாம், ये संसार हमें त्याग सकता है, ஆனால் கர்த்தரோ நம்மை அணைக்கிறவராய் लेकिन இருக்கிறார். परमेश्वर हमें अपनाता है. அவருடைய அன்பிலே நம்ம இந்த உலக வெறுப்பெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம். और उसकी प्रेम में हम सारी चीजें जो है ये जो कार्य हम भूल सकते இந்த हैं. பொண்ணு பாருங்க, எலிசா இடத்துல வந்து சொல்லுகிறா, और ये जो स्त्री जो है एलीशा के पास आके कहती உமது है, அடியான், உமது அடியான் 2 தடவை அவர் சொல்றத பார்க்கிறோம். वो कहती है कि स्त्री जो है, जो तेरे जो दोहाई देकर कहती तेरा दास, तेरा दास. எவ்வளவு அருமையா தாழ்மையை பாத்தீங்களா? देखिए एक कितनी दीनता, அடியான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை और பாருங்க. वो ऐसे कहते कि तेरा दास. தாழ்மை, एक दीनता, அந்த குடும்பத்துல தாழ்மை இருந்தது. एक दीनता था उनके जीवन में. தாழ்மையுள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறான்னு சொல்லி जो வேதத்துல दीनता வாசிக்கிறோம். मन रखता है उसको परमेश्वर उसको कृपा करता है. அவனுக்கு இருந்த அந்த புருஷனுக்கு இருந்த ஒரு இன்னொரு குணத்தையும் கூட அங்க அவர் சொல்லுகிறார். और उसकी पति का और एक गुण भी हम देखते हैं, அவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பது உமக்கு தெரியும் என்று वो சொல்லுகிறார். यहोवा का भय मानने वाला था करके आप जानते हैं करके वो कहती है. ஹalleluya. हालेलुया. அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். और वो परमेश्वर का भय मानने அவர் वाला. சொல்லும்போது அவர் பயந்திருந்தாரே, அது உங்களுக்கு கூட தெரியுமே என்று சொல்லுகிறார். वो कहते हैं ये बात तो तुम जानते थे कि वो परमेश्वर का भय वो मानते थे. அப்ப இந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்திருந்தான் என்பதை
எலிசா அறிந்திருந்தானால் अगर ये बात एलीशा जानता था कि वो परमेश्वर का भय मानता है, ஆண்டவர் எவ்வளவா அறிந்திருக்க மாட்டார். யோசித்து तो பாருங்க. परमेश्वर कितना जानता होगा. ஹalleluya. हालेलुया. அவருக்கு பயந்தவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. जो उसका भय मानता है उसको आशीष मिलती है. ஆபிரகாம் தன் மகனை ஈசாக்கை பலியிட போகிறான். अब्राहम अपने बेटे इसहाक की बलि चढ़ाने அவன் जाता கை है. ஓங்கி அந்த பட்டயத்தை வைத்து அவனுடைய மகனை வெட்ட போகும் பொழுது जब वो अपने बच्चे को जो है मारने जाता है, கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? तब परमेश्वर क्या कहते हैं? ஆபிரகாமே ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டன் மேல் கை போடாதே. हे अब्राहम, अपने बच्चे के ऊपर, अपने पुत्र के ऊपर तू हाथ न लगाना. நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லுகிறார். कहता है खुदा कि मैं जान गया हूं तू मेरा भय मानता है. கர்த்தருக்கு பயந்திருந்ததை கர்த்தர் அறிந்திருந்தார். और परमेश्वर ये जानता है कि वो परमेश्वर का भय मानता है. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் கொடுக்கிறார் என்று और जो उसका சொல்லப்பட்டிருக்கிறது. भय मानता है तो उसके लिए वो कृपा देता है परमेश्वर. சங்கீதத்துல வாசிக்கிறோம், அவருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று जो उसका சொல்லப்பட்டிருக்கிறது. भय मानता है तो बड़ों को छोटों को जो है वो आशीष करता है. சங்கீதம் 128ல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 128 में पढ़ते, जो उसका भय मानता है वो धन्य कहलाता है. ஹalleluya. हालेलुया. அவன் கர்த்தருக்கு பயந்திருந்த ஒரு மனுஷன். वो परमेश्वर का भय मानता था. அது அவன் எலிசாவுக்கும் தெரியும், கர்த்தருக்கும் और ये தெரியும். बात एलीशा भी जानते थे और परमेश्वर भी. யோபு 2 மடங்கா கர்த்தர் ஆசீர்வதித்தார். अय्यूब को 2 दुगना परमेश्वर ने आशीष किया. அவனுக்குள்ள இருந்ததும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று और சொல்லி நாம் उनके பார்க்க अंदर भी முடியும். यही बात थी कि परमेश्वर का भय. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருந்தான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். परमेश्वर का भय उसके अंदर था और दुर्व्यवहार से वो दूर था. புதிய ஏற்பாட்டிலே கொர்நேலியு என்று சொல்லி ஒரு நூற்றுக்கு அதிபதியை நாம் नए பார்க்கிறோம். नियम में कोर्नेलियुस के बारे में भी हम देख सकते அவனை हैं. குறித்து அங்கு சொல்லும் பொழுது उसके बारे में जब कहा गया है, அவனும் தன் வீட்டார் அனைவரும் கர்த்தருக்கு பயந்திருந்தார்கள் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. और उसका घराना, जो उसका परिवार परमेश्वर का भय मानता था. ஆகையினாலே கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டார். इसलिए खुदा ने उनकी प्रार्थना को सुना அந்த ஜெபம் தேவ சமூகத்திலே கடந்து போனது. और वो प्रार्थना परमेश्वर के समूह तक पहुंचा. ஹalleluya. हालेलुया. நீதிபதிகள் இப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். नीति वचन में एक वचन हम पढ़ते हैं, 23லே 17-18 வசனங்கள். 23 उसका 17 में पढ़ते हैं, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. तू प्रतिदिन परमेश्वर के भय में बना रहे நிச்சயமாகவே முடிவுண்டு. और निश्चय इसका अंत होगा. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று तेरा भरोसा சொல்லப்பட்டிருக்கிறது. व्यर्थ ना जाएगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நாம் கர்த்தருக்கு பயந்திருப்போமானால் अगर जब हम परमेश्वर का भय मानते हैं, ஆண்டவர் நிச்சயமாவே நமக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்க ஆயத்தத்தோடு निश्चय இருக்கிறார். परमेश्वर हमारे लिए एक अच्छा अंत वो रखा நாம் है. அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது வீணாகாது. जो भरोसा हमने खुदा पर रखा है वो व्यर्थ ना जाएगा. ஹalleluya. हालेलुया. அந்த மனுஷனை குறித்து, தன்னுடைய புருஷனை குறித்து எலிசாவிடம் சொல்லும்போது அவர் சொல்றார், அவர் உமக்கு பயந்தவன் கர்த்தருக்கு என்று वो विधवा சொல்றார். ये कहती है एलीशा से कि वो परमेश्वर का भय मानते थे मेरे पति. அவர் என்ன சொல்றா பாருங்களேன். उसके बाद वो क्या कहती என் है, புருஷன் இறந்து போனார், मेरा पति जो है मर गए, அவர் மரித்து போனார். वो मर गए. ஒரு அனாதையான ஒரு குடும்பமா அங்க இருக்கிறது. अब देखिए ये कुटुंब जो है एक अनाथ हो चुका है. கணவனை இழந்த சூழ்நிலையில் அது இருக்கிறது. ये एक ऐसी परिस्थिति है कि उनका जो पुरुष अब नहीं है. ஒரு வீட்டுல ஒரு வீட்டு தலைவன் புருஷன் இறந்து போனான், அந்த குடும்பம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்ன்றது நமக்கு நன்றாக एक தெரியும். घर में जो बहुत ही मुख्य पात्र जो पिता है, अगर वो उस कुटुंब में नहीं है तो क्या होगा उस परिवार का. பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே அவள் एक கடந்து சென்று भयंकर இருக்கிறார். परिस्थिति में हो चुके हैं. நம்முடைய சூழ்நிலை அப்படி ஒருவேளை இருக்கலாம். हो सकता है हमारी भी ऐसी कोई परिस्थिति हो रही புருஷனை हो. இழந்தவர்களா இருக்கலாம், पति को हमने गवाया हो, அல்லது மனைவி இழந்தவர்களா या இருக்கலாம், पत्नी को हमने गवाया हो, பெற்றோரை இழந்து அனாதைகளாய் ஒருவேளை या தவித்துக் अपने माँ बाप को கொண்டிருக்கலாம், गवाया हो, हम अनाथ हो गए हो, குழந்தைகளை இழந்து நாம ஐயோ வயதாகி விட்டேனே எனக்கு காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். बच्चों को गवाया हो, मेरी उम्र हो चुकी है, कौन मुझे संभालेगा. அவளுக்கு ஒரு பெரிய இழப்பு அது இருந்தது. एक बहुत बड़ा जो है वो उनके जीवन में हम देखते அது हैं. தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய வாழ்க்கையில ஈடுகட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில அவள் இருந்தார். और उसके लिए कोई उसका जो है भर नहीं सकता कोई. அவ என்னென்ன நினைச்சிருந்திருப்பான், वो क्या क्या सोची होगी. அதெல்லாம் வீணாகி விட்டது. सारी बात व्यर्थ हो गई. இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, अब यहाँ पे वचन क्या कहता है. அதே இந்த 54ஆம் அதிகாரம் ஏசாயா 5ல இப்படி வாசிக்கிறோம். ओ 54 उसका 5 में हम உன் पढ़ते हैं, சிருஷ்டிகரே உன் நாயகர், तेरा सृष्टि करता है ही तेरा नायक है. உன்னுடைய
பத்தி, உன்னுடைய சிருஷ்டிகரே உன் கணவர் என்று तेरा சொல்லுகிறார். सृष्टि करता है तेरा पति है। ஹalleluya. हालेलुया। ஒருவேளை கணவன் மனைவி இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல. हो ऐसा हो बोला हो कि अगर वो पति ना हो, நம்முடைய சிருஷ்டிகர் கர்த்தர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருக்கிறார். परमेश्वर ही है जो हमारे लिए सब कुछ है। எரேமியால இப்படி ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். यिर्मयाह में एक वचन हम நானே உங்கள் நாயகர், कि मैं ही तुम्हारा नायक நான் உங்களை தெரிந்து கொண்டேன். और मैंने तुझे चुन लिया है। ஹalleluya. हालेलुया। அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். उसने हमें चुन लिया है। ஒருவேளை கணவன் இல்லைன்னு சொன்னா அவர்தான் நம்முடைய கணவர். अगर हमारा कोई पति नहीं तो परमेश्वर है। மனைவி இல்லைன்னு சொன்னா அவர்தான் நமக்கு மனைவி. अगर मेरी पत्नी नहीं है तो वो है मेरा परमेश्वर है। பெற்றோர் இல்லைன்னு சொன்னால் அவர்தான் நம்முடைய பெற்றோர். अगर मेरे माँ बाप नहीं है तो वो है मेरे पिता। ஒருவேளை பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னா அவர்தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே अगर मेरे இருக்கிறார். बच्चे नहीं है तो हम ये कह सकते कि वही है जो मेरा सब कुछ है। ஹalleluya. हालेलुया। அவள் அங்க சொல்றா, वहाँ कहती है தன்னுடைய பிரச்சனையில அங்க சொல்றா, अपनी परेशानियों को वहाँ बताती ஐயோ है। என்னுடைய கணவனை நான் இழந்து இருக்கிறேன். हाय मैंने अपने पति को गवा दिया என் है। குடும்பத்துல யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாது. मेरे परिवार में और कोई है नहीं जो मेरी मदद करे। தனித்து விடப்பட்டவளா मैं இருக்கிறேனே. अकेली कर गई हूँ। அது மாத்திரமல்ல, और यही नहीं, அங்க சொல்றா பாருங்க, वो कहती है ஒரு वहाँ பெரிய சுமை, ஒரு பெரிய பாரம் அவளுக்குள்ள இருந்தது. एक बहुत बड़ा बोझ उसके ऊपर था அது அப்பப்போது அவளை அழுத்தி கொண்டே இருந்தது. और वो उसको पीस रहा था उसको। அது நிமித்தமாய் பயந்து போய் இருந்தா. और उसके प्रति वो बहुत ही मतलब बहुत ही भयत में थी। அதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை அவளுக்குள்ள वो இருந்தது. उस डर से बाहर नहीं आ पा रही அது थी। என்ன தெரியுமா? आपको पता वो क्या था? கடன். कर्ज। கடன். कर्ज। அது நிமித்தமாக அவள் பயங்கரமான வேதனையும் துக்கத்தையும் கண்ணீரையும் அவள் அனுபவித்துக் उस கொண்டிருந்தாள். कर्ज के कारण, उस कर्जे के कारण वो बहुत ही दुख तकलीफ में आंसू में थी। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கடந்து आज செல்கிறோம். बहुत लोगों के जीवन में हम देखते हैं यही बात। கடன்ல போய் நாம மாட்டிக்கொள்கிறோம். कर्ज में हम फंस जाते हैं அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி நாம தவித்துக் கொண்டிருக்கிறோம் பல வேளைகளில. और हिचकिचाते हैं और उसके अंदर से हम बाहर निकल नहीं आ पाते இது हैं। நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பயங்கரமாய் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. हमें हमारे परिवार को जो है ये कर्ज ऐसे डुबो रहा இந்த है உலகத்துல நாம் நிம்மதியாய் வாழ முடியாத ஒரு விதத்துல நம்மை மாற்றி விடுகிறது. और ताकि हम अपने जीवन में सही से सुख से और आनंद से ना जी पाए करके ये कर्जा है जो हमें ले जा रहा பல है। வேளைகளிலே பைத்தியம் பிடித்தவர்களை போல இருக்கிறோம் பல வேளைகளில். कभी तो ये पागलपन में बना देता है हमें। நம்மால நாம் வேலை செய்ய முடிவது கிடையாது. और हमसे जो है सही तरह काम नहीं कर पाते हैं। சாப்பிடவோ தூங்கவோ முடியறதில்லை. सही से खाना नहीं खा पाते, ना सो पाते हैं। மற்றவர்களோடு நாம் சிரித்து பேச முடியாத ஒரு दूसरों சூழ்நிலை. के साथ हंसी के साथ कोई बात नहीं कर पाते हैं। உள்ளா உறுத்தி கொண்டே இருக்கும் இந்த கடன் 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 வச்சிருக்கே, கடன் இருக்குதே இதை மாத்த முடியலையே, பெரிய குட்டி போகுதே என்று சொல்லி அப்படியே உள்ள நம்மை உருக்கி கொண்டே இருக்குது. हर बार यही बात हमारे मस्तिष्क में आती रहती है कि कर्ज है, इसे मैं कब चुकाऊंगा, कब मैं इसको पूरा करूंगा। கடன்காரன் சொன்ன உடனே நமக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்துருது. और जब ये कर्ज के बारे में हमें अंदर भय आ जाता है, எப்போ வீட்டுக்கு வந்துருவானோ, என்ன விதத்துல கேட்டுருவானோன்னு சொல்லி நாம जब நினைக்கிறோம். कर्ज जिसने दिया अगर वो वापस आता है हमारे घर पे तो हमें भय आ जाता है, वो कब आएगा हमसे அவன் पूछ வந்தானே लेगा। நம்ம என்ன பதில் சொல்லுவது? अगर वो आता है तो मैं क्या जवाब दूंगा। சில வேளையில போன் வந்தால் நம்ம போனை எடுக்கிறது கூட நாம் कभी-कभी वहां பயப்படுகிறோம். से फोन आता है तो हम फोन उठाने में डर लगता है கடன் हमें। கொடுத்தவனுடைய நம்பர் வருமானால் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில மாறி விடுகிறோம். जिसने उधार दिया हो अगर उसका फोन आ जाए तो हम उसको उठा के बात नहीं कर पाते நான் हैं। பேசல, நீ பேசுன்னு சொல்லி மற்றவரிடத்துல நம்ம சொல்லி விடுகிறோம். हम कह देते हैं कि तू बात कर। போனை எடுத்தா என்ன பேசுவேன்னு சொல்லி நமக்கு தெரிவது हम கிடையாது. भयभीत हो जाते हैं कि क्या जवाब देंगे जब वो हमसे कॉल करके पूछता है। அவங்க வீடு தேடி வந்தாங்கன்னா வீட்ல இருந்து நம்ம ஒளிந்து கொள்ள நாம் जब वो பார்க்கிறோம். घर में आता है तो कभी-कभी हम अपने घर छोड़कर भाग जाते हैं। அது இது அப்படி இப்படின்னு சொல்லி நாம் பொய் சொல்ல நாம துணிந்து उसके விடுகிறோம். बाद हम जो है हम झूठ बोल देते हैं। பல வேளைகளிலே தற்கொலைக்கும் அஞ்சாதபடி போய் விடுகிறாள் மக்கள். कभी-कभी जो है लिए हमें यही कर्ज हमें जो है आत्महत्या की ओर ले जाती है। பயங்கரமான ஒரு சூழ்நிலை கடன். एक बहुत ही भयंकर एक परिस्थिति में लेके चले जाती இந்த है ये कर्ज। குடும்பத்தார் கடன் பட்டிருந்தா ஒரு மனுஷனிடத்துல और ये एक आदमी के ऊपर कर्जदार था। அவள் சொல்றா, ஐயோ நாங்கள் கடன் பட்டு இருக்கிறோம். वो कहती है कि हम कर्जदार हैं। அவள் எலிசாட்ட சொல்றா, वो एलिशा से कहती है கடன் கொடுத்தவன் இப்போதான் என் 2 குமாரனை அடிமையாக்கி கொள்ள வந்தான்னு சொல்றான். अभी जिसने मुझसे जिसने दिया था वो उसकी जो वो आकर मेरे बच्चों को ले गया है। இதையும் நாம பல இடங்கள்ல பார்க்கத்தான் ये भी செய்கிறோம். हमने देखा है बहुत से जगह। அடமானம் கிருபி அடமானம் சொல்லுவாங்க. कर्ज पे रख देना। பாருங்க பல வேளைகளில்
இந்த கடன் வாங்கவங்க அடமானத்துல சில பொருட்களை வைப்பது உண்டு. जब हम कर्ज में आ जाते हैं तो कभी कभी कुछ चीजें हैं घर का जो वो कर्ज में रख देते हैं. வச்சிருக்கிற போட்டிருக்கிற எல்லா தங்கத்தையும் எடுத்துக்கொண்டு போய் அடமானம் பண்ணி கடனை வாங்கிட்டு வருவாங்க. कोई कोई क्या करता है, अपनी सारी गहनों को जो है सोने गहनों को रख कर जो है कर्ज पे रख कर उसमें से पैसे निकाल के சிலர் தன்னுடைய வீட்டையே கட்டின அருமையான நல்ல வீட்டையே எழுதி கொடுத்துட்டு கடனை அங்க அடமானம் வச்சுட்டு பொருளை பணத்தை வாங்கிட்டு कोई வருவாங்க. तो अपना घर को पूरा कर्ज में रख देता है. தாய் தகப்பன்மார் சேர்த்து வைத்த மூதாதையர் சேர்த்து வைத்திருந்த அந்த சொந்த நிலத்தையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டு அடமானம் வைத்து விட்டு பணத்தை கடனை வாங்குவது உண்டு. कुछ लोग तो अपनी प्रॉपर्टी जो अपने पुरखों से आने वाली प्रॉपर्टी को भी कर्ज में रख देते हैं. அநேகருடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது. आज बहुत जगह में ऐसी परिस्थिति இருக்கிற எல்லாத்தையும் அடமானம் பண்ணி வைத்து விட்டு கடனை திருப்பி செலுத்த முடியாதபடி அந்த பொருட்களையும் கொடுத்த காரியங்களை நாம திரும்பி வாங்க முடியாதபடி நாம பயங்கரமான ஒரு சூழ்நிலையை கடந்து செல்கிறோம். उस कर्ज को चुका नहीं पाते हैं तो उसके बदले में हमारा सारा कुछ बिक जाता है और सब कुछ लुट जाता है. கடங்கார சில நேரத்துல வேகமா வீட்டுக்கு வருவான் சொல்லாம கொள்ளாம. कभी कभी वो बोले बिना जिसने कर्ज दिया वो एकदम आ जाता हमारे घर पे. வீட்ல என்ன இருக்குதோ பெரிய உயர்ந்த ரக நல்ல விலையுயர்ந்த பொருட்கள் எது இருக்குதோ அதெல்லாம் தூக்கிட்டு பாப்பா. और वो आएगा और वो देखता है कि जो बहुमूल्य चीज घर में है उसको उठा के लेके चले நல்ல जाता है. பைக் இருக்கான்னு பாப்பான், பைக்கை தூக்கிட்டு போயிடுவான். वो देखेगा कि बाइक है घर पे तो वो निकल चले நல்ல जाएगा. கார் இருக்குதா காரை தூக்கிட்டு போலாம்னு या நினைப்பான். कार हो तो वो कार को लेके चले जाएगा. அவங்களிடத்துல நாம தப்பிக்க முடியாது, அவளுக்கு நாம பதில் சொல்லவும் முடியாது. उसका जवाब नहीं दे पाते हैं हम, ना उसका जो कुछ कह पाते हैं. அவகிட்ட பாருங்க எந்த பொருளும் கிடையாது. देखिए इसके पास कोई चीजें नहीं थी. ஆகினால அந்த கடன்காரன் என்ன செஞ்சான், पता है उस जिसने कर्ज लिया था उसने क्या किया. என்கிட்ட விலையுள்ள பொருள் ஒண்ணுமே கிடையாது, उसके पास तो कोई बहुमूल्य चीज तो है ही नहीं. இவனுடைய ரெண்டு பிள்ளைகளை நாம கூட்டிக் கொண்டு போய் விடுவோம், நம்ம அடிமையாக்கி கொள்வோம் என்று சொல்லி அடிமைப்படுத்தும்படியா அவருடைய பிள்ளைகளை ரெண்டு பேரையும் கூப்பிட வந்தான். उसके दो बच्चे थे, उन दो बच्चों को वो ले गया और उनको अपना दास बना लिया. ஏற்கனவே தன்னுடைய புருஷனை இழந்து தவிக்கிற அந்த ஒரு குடும்பம். ये ऐसा एक परिवार था कि पहले ही उसने अपने पति को गवाया हुआ था. ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது, अब देखिए क्या हो गया. அந்த கடன்காரன் வந்தா ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டி போக अपने நினைத்து दो बच्चों उसके दो बच्चों को भी वो ले गया. அட ஒரு பிள்ளையை விட்டுட்டு ஒரு பிள்ளையாவது கூட்டிட்டு போலாம். अरे एक बच्चे को रखकर दूसरे बच्चे को ले जाता. ஆனால் அவன் செய்த காரியம் என்ன, ரெண்டு பேரையும் நான் கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்லி நின்று वो तो கொண்டிருக்கிறான். दोनों बच्चों को लेके चला गया. எவ்வளவு இடுக்கமான ஒரு சூழ்நிலை பாத்தீங்களா. बहुत ही ऐसी परिस्थिति में வாழ்வதா சாவதா என்கிற ஒரு சூழ்நிலையிலே கடந்து வந்து कि விட்டார். मैं जीऊं या मर जाऊं, ऐसी एक परिस्थिति में ये विधवा उसके பயங்கரமான जीवन में ऐसा இடுக்கமான ஒரு சூழ்நிலையில வந்து விட்டார். बहुत ही ऐसे परिस्थिति में आई. அவளுக்கு உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது. ना कोई ना था जो उसकी मदद कर सके. யாருமே உதவி செய்வதற்கு முன் வரவில்லை. कोई उसकी मदद करने के लिए वहां पे नहीं आया. நமக்கும் அப்படித்தானே சில வேளை நடக்குது. हमारे जीवन में भी तो ऐसे ही होता है. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் கடந்து போகும்போது जब हम ऐसे होकर गुजरते हैं யாரார்ட்டோ போய் கேட்போம், हम बाकी बहुत से लोगों से ஐயோ मदद இவ்வளவு पूछते हैं. பயங்கரமான கடனா இருக்குது, ऐसा कर्जा है, இந்த கடனை அடைக்கணுமே, मुझे कर्ज चुकाना है, கொஞ்சம் உதவி செய்யுங்க. थोड़ा सा मेरी मदद करें. எத்தனை வீடுகளுக்கு நாம் ஏறி இருக்கிறோம், कितने घर के चौखट पे हम पहुंचे हैं, எத்தனை பேரை நாம் சந்தித்து இருக்கிறோம், कितने लोगों को हमने देखा எத்தனை होगा, பேருக்கு நாம் போன் பண்ணி பேசி कितने இருக்கிறோம். लोगों को हमने फोन किया है. ஒருவர் கூட வர மாட்டாங்க அந்த நாட்கள்ல. उस समय कोई नहीं आता. அவங்களுக்கு தெரியும் उनको पता है இவன் இப்படித்தானே இருக்கிறான், ये ऐसे ही तो है, இந்த குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் தானே, ये परिवार तो ऐसे ही है. இவங்க என்னைக்கு நம்ம சம்பாரிச்சு நமக்கு இந்த பொருள் எல்லாம் இந்த ये பணத்துக்கு कब திருப்பி कमाने கொடுப்பாங்க. वाले और कब हमारा कर्ज जो है वापस करेंगे. உறவினர்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாம் நம்மளை விட்டுட்டு ஓடித்தான் போவாங்க. और मित्र जो भी है हमारे सगे संबंधी जो भी लोग हैं वो सब मनाई நம்ம करेंगे. பக்கத்திலே வர மாட்டாங்க, वो हमारे पास ही नहीं आना பேச்சு चाहते, கொடுக்க மாட்டாங்க, ना हमसे बातचीत करेंगे, பேச்சுவார்த்தையில எதையாவது இந்த காரியத்தை பணத்தை கிணத்தை கேட்டுருவாங்களோன்னு பயம் இருக்கும். क्योंकि वो अपनी बातों में ही कहीं ये पैसे के बारे में ना पूछ लेकर के एक भय होता है. யோபு நிலைமையும் அப்படித்தான் இருந்துச்சு. और उसका भी यही परिस्थिति था. யோபு நன்றாய் ஆசீர்வாதத்தோடு கூட இருந்தான். अय्यूब बहुत ही आशीष में था. அந்த நேரத்துல நண்பர்கள் எல்லாம் வந்து அவங்க கூட எந்த நேரமும் அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, கதை அடிச்சுக்கிட்டு. उसके मित्र उसके साथ बने रहते थे, वहां पे आते थे டெய்லி வந்துருவானுங்க. और वो रोज आ जाते थे अय्यूब के पास. இப்ப வியாதி வந்துருச்சு, जब उसको जो है ऐसी बीमारी அவனுடைய आई பொருள் எல்லாம் நஷ்டமாயிருச்சு, और सारा जो है उसका नष्ट हो चुका, பிள்ளைகள் எல்லாம் இழந்து போயிட்டான், बच्चे मर गए, தனித்து விடப்பட்ட சூழ்நிலை, अकेला कर दिया गया. அவனுக்கு கொப்பளம் வந்து கிடக்குது, उसके शरीर में फोड़े फुंसियां आई, ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டு மரத்துக்கடியில
உட்கார்ந்து இருக்கிறான். पत्थरों से खुजा रहा था वो और वो पेड़ के नीचे बैठा हुआ था. இப்ப அந்த சகோதரர் அந்த நண்பர்கள் அவனிடத்துல வரல. अब वो जो मित्र जो है उसके पास नहीं அவன் आए. எல்லாம் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடி போயிட்டானுங்க. वो लोग एकदम भाग गए वहां से. கொஞ்ச நாள் ஆச்சு. कुछ दिन हुए. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். परमेश्वर ने उसे आशीष करना शुरू करा. ரெண்டு மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதிக்க दुगना ஆரம்பித்தார். उसको आशीष किया. ரெண்டு மடங்கா கர்த்தர் ஆசீர்வதித்த உடனே जब दुगना आशीष आने के बाद ஓடுன நண்பர்கள் எல்லாம் திரும்பி வந்தானுங்க. जो भाग गए थे वो मित्र अब दोबारा वापस आए. ஓ யோபு ரொம்ப நல்லா இருக்கானப்பா, டபுளான ஆசீர்வாதம் இருக்குதா, अरे, போய் பாப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் கூடி வர ஆரம்பிச்சாங்க. अय्यूब को तो दुगना आशीष मिला है करके अब वो आए उसे मिलने. வந்தவங்க சும்மா கூட வரல. अब वो चुपचाप ऐसे ही नहीं आए उसे मिलने. வெள்ளியும் பொன்னும் தங்க காசுகளெல்லாம் கொண்டாந்து கொடுக்க வந்தானுங்க. और जो है सोने के पैसे और हीरे जवाहरात सब लेकर आए उसे ஏன் தனிமையில இருக்கும்போது, கஷ்டத்துல இருக்கும்போது, நஷ்டத்துல இருக்கும்போது, இழப்புல இருக்கும்போது அவங்க கொடுத்து உதவி இருக்கலாமே. अरे वो तब उसकी मदद करते जब वो अकेला कर दिया गया, जब वो नकार दिया गया तब उसकी मदद कर सकते थे वो. உலகத்துல நடக்கிற காரியம் இதுதான். और ये संसार में यही चीज होता है. தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் இந்த மனுஷி, இந்த பெண்ணு அந்த எலிசாவிடத்துல அவள் சொல்ல ஆரம்பித்தார். सारी बात वो एलिशा के पास बताने लगे. ரெண்டு பிள்ளைகளையும் கொண்டு போக கடன்காரன் வந்துட்டான், அடிமையாக்கி எடுத்து செல்ல விரும்புகிறான்னு कि சொன்னான். जो वो उधार वाला आया और वो ले गया सब कुछ. அதுக்கு எலிசா என்ன சொன்னார் பாருங்க. उसके लिए एलिशा ने क्या कहा? 4:2 வாசிக்கிறோம். 4 उसके 2 में पढ़ते हैं பாருங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், कि मैं तेरे लिए क्या करूं. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தேவனிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய காரியங்களை நாம் அறிவிக்கும் பொழுது, जब ऐसी परिस्थितियों को, अपनी कार्यों को जब हम परमेश्वर से बतलाते हैं, கர்த்தர் காது கேளாதவர் போல் இருக்க மாட்டார். परमेश्वर ऐसा नहीं लगता कि वो अनसुना करेगा. அவர் என்ன சொல்றாரு? वो क्या कहता है? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறார். कि वो पूछता है कि बता कि मैं तेरे लिए क्या करूं. என்று கர்த்தர் உங்களை பார்த்து இந்த காலவேளையில சொல்லுகிற ஒரு परमेश्वर காரியம், आपसे ये कार्य कहता மகளே है, மகனே, हे मेरी बेटी, है मेरे நான் बेटे, உனக்கு என்ன செய்ய வேண்டும், कि मैं तेरे लिए क्या करूं. நான் என்ன விரும்புகிறாய், बता कि मैं तेरे लिए क्या करूं. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறந்து போவது அல்ல. परमेश्वर कभी हमें भूलता नहीं. அவர் எப்போதும் நம்மை விசாரிக்கிறவராய் वो இருக்கிறார். हमारी पूछताछ करने वाला परमेश्वर है. யோபு அப்படித்தான் சொல்லுகிறான். और अय्यूब भी ऐसे कहता है. காலைதோறும் அவர் என்னை விசாரிக்கிறவர். वो सुबह सवेरे मेरा पूछताछ करता ஹalleluya है. हालेलुया. காலையில எழுந்த உடனே அவர் அவனை பார்த்து விசாரித்தாராம். और परमेश्वर जो है सुबह सवेरे उसको पूछताछ करता है. எரேமியா 30:17 வாசிக்கிறோம். यिर्मयाह 30 उसका 17 में पढ़ते हैं. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி தள்ளினாலும், अगर वो तुझे अगर ना वो पूछताछ करते हैं तो நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், मैं तुझे जो है पूरी खुशी से भरूंगा, உன்னை ஆசீர்வதிப்பேன். मैं आशीष करूंगा. ஒருவேளை மக்கள் நம்மை விசாரிக்காதபடி நம்மை விட்டு விலகி हो போகலாம். सकता है कि लोग हमारा पूछताछ ना करें या हमें नकार दें. நம்ம நல்லா இருக்கிறோமா, எப்படி இருக்கிறோம், ஏது இருக்கிறோம், சிலர் விசாரிக்கவே மாட்டாங்க பக்கத்துல இருந்தாலும் கூட. कुछ लोग पास पास में रहते हैं लेकिन ये पूछताछ भी नहीं करते हमारे சில बारे में. வேளைகளிலும் அந்த குடும்பத்தை குறித்து ஒருவேளை பிரச்சனையில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. और कुछ लोग ये बोलते हैं कि इनकी परेशानी है, इस तरह है, ஆனா வந்து விசாரிக்க மாட்டாங்க அவங்க வந்து. लेकिन वो कहेंगे मुंह से, लेकिन वो हालचाल पूछने ஆனா नहीं आते. கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். लेकिन परमेश्वर हमारा हालचाल पता करता है. நாம் எப்படி இருக்கிறோம், என்ன நிலைமையில் இருக்கிறோம், என்ன தேவை, எல்லாவற்றையும் அவர் நம்மை பார்த்து हम விசாரிக்கிறார். कैसे हैं, हमारी क्या जरूरत है, हमारी क्या परेशानी है, वो सब போவாஸ் பாருங்க, ரூத்தை பார்த்துட்டு அவன் ஒரு காரியம் சொல்றான். बोवास देखिए रूत को देखकर एक कार्य कहता है. அவள் ரூத்துடைய காரியம் நமக்கு நன்றாய் தெரியும். रूत की बातें हम अच्छी तरह जानते हैं. போவாசுடைய வயல் நிலத்துல போய் இந்த ரூத் வேலை செய்து கொண்டிருந்தாள். बोवास के खेत में जो है रूत जो है काम करती थी. போவாஸ் ரூத்தை பார்த்தாள். बोवास ने रूत को देखा. அந்த வேலைக்காரனை கூப்பிட்டாரு. अपने उस नौकर को இது बुलाया. யார், எங்க இருந்து வருகிற பெண், ये स्त्री कौन है, कहां से आई है? இன்னாருடைய பெண் என்று சொன்னான். उन्होंने बोला कि इसकी बेटी है. ஓகே பரவாயில்ல, ठीक है, இந்த நிலத்திலே வேலை செய்யட்டும், इस खेत में ये काम करे, कोई வேற बात இடத்துக்கு போக नहीं. வேண்டாம். दूसरी जगह जाने की जरूरत नहीं. தாகம் அடிச்சா தாகத்துக்கு தண்ணீர் கொடுங்க, अगर इसको प्यास लगे उसको पानी दे. சாப்பிடணுமா சாப்பாடு அவளுக்கு उसको கொடு, भोजन की सुविधा है, चाहिए तो उसको भोजन दो. சாயங்காலத்துல களத்துல இருந்து அவளுக்கு கோதுமை எல்லாம் கொடுத்து விடுங்க. और उसको जो गेहूं जो भी है उसको दो. அவளுக்கு என்னென்ன தேவைகளோ யாரு எவருன்னு தெரியாது, ஆனா கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு எல்லா காரியங்களும் செய்து கொடுக்கறதை पहले பார்க்கிறோம். जानता नहीं था कौन है, लेकिन जब उसके बारे में पूछताछ किया तो उसकी सारी जरूरतों को उसने
उसने पूरा किया। அதனால ரூத் அவனை பற்றி என்ன சொன்னா தெரியுமா? अब रूत ने उसके बारे में पता क्या कहा? நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனால உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று சொல்லுகிறார். कैसे दया मिली तुम्हारी आंखों में कि मैं अन्य देश में थी, लेकिन ये तुम्हारी आंखों में ये कैसे दया मिली? நான் அந்நிய தேசத்தாள், मैं दूसरे देश से, நான் என் மேல எப்படி உமக்கு தயை கிடைத்தது? मेरे ऊपर कैसे आपको ये दया हुई? என்னை எப்படி உம்மால விசாரிக்க முடிந்தது? मेरे बारे में कैसे आपने पूछा? ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। போவாசாய கிறிஸ்து அப்படிப்பட்டவர்தான். बोवास वो परमेश्वर यीशु वो भी ऐसा है। ஆண்டவர் போவாசை போல நம்மை கேள்வியிட்டு நம்மை அக்கறையுள்ளவராய் परमेश्वर- நம்மேலே விசாரிக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर उस बोवास की तरह हम पे चिंता करता है और हमारे पूछताछ करता है, அவர் நம்மை விசாரிக்கிறார் என்பதை நாம் மறந்து और போகக்கூடாது. हमारी वो चिंता करता है ये हमें भूलना नहीं है। அவர் கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க இருக்கிறது. उसकी आंखों में हमें दया मिली है। யோபு 36:6 வாசிக்கும் பொழுது अय्यूब उसका 36:6 में पढ़ते हैं, சிறுமையானவர்களின் நியாயத்தை தேவன் விசாரிக்கிறவர். और जो है ऐसे लोगों का जो है वो न्याय को वो जो है पूछताछ करता है। சங்கீதத்தில் எப்படி வாசிக்கிறோம்? और भजन संगीता में हम पढ़ते हैं விதவைகளை நியாயம் விசாரிக்கிறவர். विधवाओं का न्याय को वो पूछताछ करता है। ஹalleluya हालेलुया। சிறுமையானவர்களுக்கு நியாயம் விசாரிக்கிறவர் அவர் ஒருவர் தான். दरिद्र लोग हैं उनका जो न्याय को वो पूछताछ करता है। விதவைகளை விசாரிக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. विधवाओं का जो है वो न्याय को जो है वो पूछताछ करता है। கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் துக்கத்திலும் துன்பத்திலும் பிரச்சனையிலும் உபத்திரவத்திலும் இருக்கிற நம்மை விசாரிக்கிற அவர் ஒருவர் மாத்திரம் தான் முடியும். दुख में, तकलीफ में, परेशानी में जो हमारा चिंता और परेशानी को देखकर हमारा पूछताछ करने वाला परमेश्वर वही है। பேதுரு அருமையான ஒரு வார்த்தை சொல்றார். पतरस ने एक बहुत अच्छा शब्द कहा। 1 பேதுரு 5:7 இப்படி வாசிக்கிறோம். पहला पतरस 5 उसका 7 में, அவர் உங்களை விசாரிக்கிறவரான இருக்கிறபடியால் कि वो तुम्हारे पूछताछ करता है உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வைத்து कि விடுங்கள். तुम अपनी परेशानी उस पर रख दो। ஒரு ஹalleluya சொல்லுமா? हालेलुया बोलेंगे। ஹalleluya. हालेलुया। அவர் நம்மை விசாரிக்கிறவர். वो हमारा पूछताछ करता है। ஆயினால் நம்முடைய கவலைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய எல்லா காரியங்களும் அவர் மேலே வைத்து इसलिए விடுவோம். हमारी सारी परेशानियों को, दुख तकलीफ को उसके ऊपर रख दें। இப்ப எலிசா அந்த பெண்ணை பார்த்து கேட்டா ஒரு கேள்வி, अब एलीशा ने उस स्त्री से सवाल किया நான் உனக்கு என்ன செய்யணும்? कि मैं तेरे लिए क्या करूं। உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டாரு. पहले पूछा कि मैं तुम्हारे पास क्या है, இப்ப அவர் கேட்கிற நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? और मैं तेरे लिए क्या करूं। இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அப்படிதான் கேட்கிறார். और परमेश्वर हमसे भी यही कहता है மகளே மகளே कि हे मेरे बेटी, हे நான் मेरे உனக்கு बेटे, என்ன செய்யணும்? कि मैं तेरे लिए क्या करूं। கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். परमेश्वर हमें देख के कहता है இந்த அவர் நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய உபத்திரம் எதுவா இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லலாம். जो भी हमारी परेशानी तकलीफें हम खुदा से बोल सकते हैं। கேட்பவைகள் எவைகளோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் जब அவரிடத்தில். हम मांगते हैं तो हम इस पाते हैं। கேளுங்கள் நான் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு परमेश्वर ने कहा है कि கொடுத்திருக்கிறார். तुम मांगोगे तो तुम्हें मिलेगा। நம்முடைய குறைவுகள் எதுவா இருந்தாலும் சரி, चाहे कोई भी तुम्हारी कमियां है, जो भी है, நம்முடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் சரி, जरूरतें जो भी होगी तुम्हारी, நம்முடைய தோல்வியா இருந்தாலும் சரி, चाहे वो हार हो வியாதியா இருந்தாலும் சரி, या कोई बीमारी அது हो, நஷ்டமா இருந்தாலும் சரி, चाहे वो नष्ट भी हुआ हो, அல்லது கடனா இருந்தாலும் சரி, चाहे वो कर्ज हो, எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் சரி, चाहे वो कितना बड़ा भी कर्ज हो, அதெல்லாவற்றையும் அவராலே மாற்ற முடியும். सब कुछ परमेश्वर से बदल सकता है। அவர்தான் நம்மை பார்த்து இந்த காலையில கேட்கிறார். क्योंकि वही मुझसे पूछता है, மகளே इस மகனே अवसर में। நான் உனக்கு என்ன செய்ய वो வேண்டும்? आपसे पूछता है कि बेटा मैं तेरे लिए क्या करूं। இது எலிசா கேட்ட உடனே जब एलीशा ये पूछता है उससे, அவர் இன்னொரு காரியத்தையும் கேட்கிறார். और वो एक और भी शब्द पूछता है உங்ககிட்ட என்ன இருக்குது कि अब அப்படி तेरे கேட்டார். पास क्या है। ஹalleluya. हालेलुया। உங்ககிட்ட என்ன இருக்குது? तेरे पास क्या है। அவர் சொன்னா ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்குன்னு சொன்னா. वो कहते ही है कटोरी में थोड़ा सा तेल है। எலிசா பாருங்க, அவளிடத்தில் இருக்கிற பொருளை வைத்து அவளை ஆசீர்வதிக்க விரும்பினார். और देखिए एलीशा जो उसके पास जो चीज थी उसको रखकर उसे आशीष करना चाहता था, அற்புதத்தை அதிசயத்தையும் அவள் மூலமாவே செய்ய விரும்பினார். और उसके द्वारा परमेश्वर जो है आशीष उसके द्वारा जो करना चाहता அவருடைய था, பிள்ளைகள் மூலமாய் செய்ய விரும்பினார். उसके बच्चों के द्वारा करना चाहता அவளுடைய வீட்டுக்குள்ளேயே செய்ய था, விரும்பினார். उसके घर पे वो आशीष करना चाह रहा था, ஹalleluya. அவளுடைய பொருள் மூலமாவே செய்ய उसकी விரும்பினார். चीजों के द्वारा उसको आशीष करना चाह रहा था। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் அப்படித்தான் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर ऐसे ही हमें भी आशीष करता है। நம்மையும் அதிசயமாய் அற்புதமாய் நம் மூலமாய் நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள் மூலமாய் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன் அவர். परमेश्वर भी ऐसा है, हमें
अदृश्य रूप में हमारे पास जो चीजें हैं हमारे द्वारा परमेश्वर जो है आशीष करना चाह रहा है। அற்புதம் அதிசயம் மற்றவர்கள் மூலமா உனக்கு வர வேண்டிய தேவையே கிடையாது. दूसरों के द्वारा हमें अदृश्य कार्य होने की जरूरत ही नहीं है। ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிசயத்தை உனக்கு செய்ய விரும்பவில்லை. वैसा वो परमेश्वर अदृश्य कार्य तेरे जीवन में नहीं அற்புதம் करना चाह रहा। அதிசயம் உன் வீட்டுக்குள்ளாய் நடக்கும். वो अद्भुत कार्य तेरे द्वारा और तेरे घर के द्वारा வெளியே போய் நீ அற்புதத்தையும் அதிசயத்தையும் தேவையிலும் வாங்க வேண்டிய தேவையில்லை. ढूंढते हुए जाने की जरूरत नहीं कि बाहर कहां अद्भुत कार्य हो रहा है। ஒரு சிலர் வியாதினா அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் அந்த ஐயா இந்த ஊழியக்கார் அந்த ஊழியக்கார் இப்படி தான் ஓடுறாங்க. कुछ लोग अगर बीमार हो जाते हैं, अगर चंगा पाने के लिए ये पास्टर वो पास्टर यहाँ से ये पर प्रचारक से होगा ठीक हो जाएगा, ये उधर से ठीक हो அந்த जाएगा। பாஸ்டர் பிசாசு ஜெபம் பண்ணானா சுகமாயிரும், இந்த பாஸ்டர் பிசாசுக்கு ஜெபம் பண்ணானா சுகமாயிரும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. कुछ लोग ये कहते हैं कि ये पास्टर बहुत अच्छे हैं, इनसे अगर हम दुआ करेंगे तो ये दुष्ट आत्मा चली जाएगी। नहीं, वो पास्टर के पास जाएंगे वहां पे सही हो நம்முடைய जाएगा। பிரச்சனைகள் மாற வேண்டுமா? अगर ये परेशानी दूर हो रही நம்முடைய है, தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா? हमारी जरूरतों को पूरा होना है, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமா? क्या परमेश्वर हमें आशीष करना நாம் चाहता है? மற்றவங்கிட்ட போக வேண்டிய தேவையில்லை. दूसरों के पास जाने की जरूरत नहीं है। நம்மை நம்முடைய வீட்டிலே நம்முடைய பொருட்கள் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க हमें விரும்புகிறார். इस्तेमाल करके हमारी चीजों को रखकर ही परमेश्वर जो है आशीष कर रहा है। பார்வோனிடே மோசே சொன்னா, और उस मिस्र का राजा ने मूसा से நான் कहा, எங்களை அனுப்பிவிடு, எங்களுடைய தேசத்துக்கு நாங்க போக வேண்டும் என்று சொன்னா. मूसा ने कहा कि मुझे हमें छोड़ो, हमारे लोगों को छोड़ दो। அவன் போக விட மாட்டேன்னு என்று சொன்னா பார்வோன் ராஜா. उसने मना कर दिया, नहीं जाने दूंगा। ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லியிருந்தார், மோசேட்ட நீ தான் அவர்களை கொண்டு போக வேண்டும். और खुदा ने कह दिया मूसा से कि तुझे ही लेके जाना நான் है। எப்படி ஆண்டவரே, என்கிட்ட என்ன இருக்குது, ஒண்ணுமே கிடையாது, उसने यही बोला कि- அற்புத அதிசயம் அடையாளம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா. उसने बोला मेरे पास कुछ नहीं है, मैं कैसे अद्भुत कार्य कर सकता हूँ। அவன் கையத்தான் மடியில போட சொன்னாரு, और खुदा ने उसी के हाथ को अंदर रखने बोला, வெளியே எடுக்க சொன்னாரு. बोला कि उसको बाहर निकालो। குஷ்ட ரோகமாச்சு, अब वो कुष्ठ से हो गया उसके हाथ மறுபடியும் में। உள்ள போட சொன்னாரு, दोबारा उसने हाथ को रखा अपने अंदर மறுபடியும் வெளியே எடுக்க और சொன்னாரு. उसने बाहर किया நல்ல கையாச்சு. और वो ठीक हो गया। அவன் கையில இருந்த கோலத்தான் தூக்கி போட சொன்னாரு. उसके हाथ में जो लाठी थी उसको ही बोला कि तू डालो नीचे, பாம்பா மாறுச்சு. और वो सांप में बदल அந்த गया। தடி எடுக்க சொன்னாரு, उसको उठाने के लिए कहा, பாம்பா இருந்தது கோலாய் अब वो மாறிடுச்சு. सांप से लाठी बन गई। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் அந்த கோலை வைத்து தான், அவங்கிட்ட இருந்த கோலை வைத்து தான் அற்புதத்தை செய்ய விரும்பினார். उसके पास जो चीज थी, जो लाठी थी, उसको रखी परमेश्वर ने अद्भुत कार्य किया। அது மாத்திரமல்ல, செங்கடலுக்கு முன்னால வந்துட்டாங்க. अब वो जो है लाल समुद्र के पार आए ஆண்டவரே செங்கடல் எங்களுக்கு தடையா இருக்குதுன்னு சொன்னா, और उसने कहा कि ये हमारा रुकावट बन रहा है खुदा। உன்கிட்ட இருக்கிற அந்த கோலை நீட்டு என்று சொன்னா, कहा कि तेरे पास वो लाठी, अब उठा उसको बाहर। செங்கடல் இரண்டாய் பிளந்ததை हम பார்க்கிறோம். देखते हैं लाल समुद्र दो में जो है बट गया। ஹalleluya. हालेलुया। நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். देखिए हमारे पास जो चीजें उसको रखकर ही वो आशीष करता கானா है। ஒரு திருமணத்துல அங்க திராட்சை ரசம் குறைஞ்சிச்சு. कनान में उस शादी में जो है वहां पे दाखरस जो है खत्म हो गया। ஆண்டவர் வேற எங்கேயா இருந்து பாத்திரத்தை கொண்டு வர சொல்லல. परमेश्वर ने ये नहीं कहा कि कहीं और से बर्तन ले आओ, அங்க இருந்த கற்சாடிகளை தான் கொண்டு வர சொன்னாரு. वहां की जो मटके में जो थी उसी को इस्तेमाल किया परमेश्वर। அவங்க வீட்ல இருந்த தண்ணீரை தான் ஊற்ற சொன்னாரு. उनके घर में जो पानी थी उसी को ही डालने के लिए कहा, தண்ணீர் திராட்சை और சமானது. वो पानी है दाखरस में அற்புதம் बदल அங்கே गया। நடந்தது. अद्भुत कार्य उधर வேற हुआ। எங்கேயும் அவங்க ஓடி போய் திராட்சை ரசத்துக்கு ஓடவில்லை. कहीं और दाखरस के लिए वो दौड़ के नहीं गए लेने के लिए। வனாந்தரமான இடம். और ये जो है रेगिस्तान से भरा 3 हुआ, நாளாய் பிரசங்கம். 3 दिन से जो है वहां पे परमेश्वर उपदेश दे மக்கள் रहा है। பசியா இருப்பாங்கன்னு ஆண்டவர் கண்டார். और परमेश्वर ने देखा, खुदा ने देखा कि ये सब भूख में है। சீசரிடத்துல சொன்னார், நீங்க இவர்களுக்கு போஜனம் கொடுங்கன்னு சொன்னார். और यीशु ने कहा अपने शिष्य की जाओ कि तुम इनके लिए भोजन की அவங்க என்ன व्यवस्था करो। சொன்னாங்க? और वो कहने நாங்க लगे, எங்க போறது? हे यीशु हम कहाँ जाए? ஊருக்குள்ள போயிட்டு நாங்க கொண்டு வர முடியாது, ஊர்ல அவ்வளவும் கிடையாதுன்னு சொன்னாங்க. कहने लगे खुदा के हम कहाँ से जाके इनके लिए भोजन की व्यवस्था करें? நீங்களே கொடுங்க என்ன சொல்லி ஆண்டவர் कहने लगे சொல்லிட்டார். यीशु आप ही को कुछ करना पड़ेगा। அங்க கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்த ஒரு பையன் கிட்ட தான் 5 அப்பமும் 2 மீன் இருந்தது. वहाँ उस भीड़ में एक बच्चे के पास 5 रोटी 2 मच्छी थी। அந்த அப்பத்தையும் அந்த ரொட்டியும் ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து கொடுத்தாங்க. और वो 5 रोटी और 2 मच्छी प्रभु यीशु के पास வேற लेकर आए। எங்க இருந்தோ அந்த ரொட்டி வரல. कहीं और से रोटी नहीं आई। இங்க இருக்கிற இடத்துல தான் அந்த ரொட்டியும் அந்த மீனும் இருந்தது. वो बच्चा उसी भीड़ में था, वहीं पे बैठा हुआ था जो उसके पास 2 கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். और परमेश्वर ने देखे उसको रखा आशीष किया। 5000 பேர் சாப்பிட்டாங்க. अब उसके 5000 से
அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. अद्भुत हुआ वहाँ पे சகோதரனே परमेश्वर சகோதரியே, का। मेरे प्रिय भाइयों இன்னைக்கு बहनों, நம் மூலமாய் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். परमेश्वर हमारे द्वारा हमें நம்முடைய आशीष करना பிள்ளைகள் चाहता है। மூலமா ஆசீர்வாதத்தை கொடுக்க हमारे விரும்புகிறார். बच्चों के द्वारा हमें आशीष करना நம்முடைய चाह रहा வீட்டின் है। ஒவ்வொரு பொருட்கள் மூலமாய் கர்த்தர் हमारे घर ஆசீர்வாதத்தை में கொடுக்க हर एक चीजों விரும்புகிறார். के द्वारा हमें आशीष करना चाह அந்த रहा है। பொண்ணு ஆண்டவரிடத்துல எலிசாவிட சொன்னா, और तो वो उसने एलीशा से कहा, என்ன இருக்குன்னு கேட்டார் அவரு உங்ககிட்ட. एलीशा ने पूछा कि तेरे पास क्या है? ஒரு குடம் எண்ணெய் இருக்குன்னு कहने சொன்னா, लगी एक कटोरी में तेल है வேற थोड़ा सा, ஒண்ணுமே இல்ல, और कुछ मेरे पास ஒரு नहीं। குடம் எண்ணெய் தான். बस एक कटोरी तेल। உள்ளதா சொன்னா. जो था उसके बाद उसने वही कह दिया। அத சொன்ன உடனே எலிசா சொன்னாரு, तब एलीशा ने कहा, நீ போ அயல் வீட்டாரத்துல போய் வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வா உன் तू வீட்டுக்கு. आस पड़ोस में जा और खाली बर्तन ले आ करके அந்த उसने பிள்ளைகளை அனுப்பி எல்லா இடத்துலயும் போய் பாத்திரத்தை कहा। और வாங்கிட்டு वो வா. गए अपने बच्चों के लेके जाकर बर्तन लेकर வீட்டுக்குள்ள आए போய் வீடு கதவை அட, और घर के द्वार को बंद कर, அந்த பாத்திரங்கள் எல்லாம் அந்த ஒரு குடம் எண்ணெயை ஊற்று. और जो वो कटोरी में तेल है वो उस बर्तन में तू डाल। இவ்வளவுதான் சொன்னாரு. बस इतना ही कहा। இவ என்ன கேட்டு என்ன ஏது எப்படி அது ஒண்ணுமே அவ கேட்டுக்கல. उसने उसका सवाल नहीं किया कि ये क्या बोला आपने, मैं ये कैसे करूं। அது அப்படியே செய்தாள். जैसे उसने कहा वैसे ही उसने किया। ஊழியக்காரன் என்ன சொன்னாரோ அதை செய்தாள். सेवक ने जो कहा वैसे ही उसने किया। அந்த பிள்ளைகளோடு வீட்டுக்குள்ள பூட்டி கொண்டு அந்த பாத்திரங்களை காலி பாத்திரங்களை கொண்டு வந்த பாத்திரங்கள் எல்லாம் அந்த எண்ணெய் ஊற்ற ஆரம்பித்தார். और जितने वो बर्तन वो लेकर आई थी आस पड़ोस में से, उस बर्तनों में इस कटोरी में जो तेल थी उसको उसने उसमें डालना शुरू ஊத்துனா किया। ஊத்துனா ஊத்துனா ஊத்திக்கிட்டே இருக்கிறா. अब वो डालना शुरू कर रही है और डालती जा रही है वो आता जा रहा है। எல்லா பாத்திரங்களிலும் நிரம்பி விட்டது. और वो जो तेल जो है सारे बर्तनों में जो है पूरी भर चुका। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஏனென்றால் அவர் முழுமையாய் விசுவாசம் அவருடைய வார்த்தையில வைத்தார். क्योंकि उस स्त्री ने पूरा विश्वास रखा था। மாத்திரமல்ல ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை அவள் முழுமையாய் அவள் கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். उस प्रचारक के इस शब्दों को उसने आज्ञा को माना। ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் சில வேளைகளில் நிபந்தனையாய் வரலாம். कभी-कभी परमेश्वर का आशीष जो है निबंध की ओर पे आता है। ரெண்டு நிபந்தனை தான் ஆண்டவர் கொடுக்கிறது, ரெண்டு காரியங்கள். दो कार्य जो परमेश्वर कहता है, ஜஸ்ட் விசுவாசமான இரு, वो कहता है कि तू विश्वास कर கீழ்ப்படி. और तू आज्ञा का நான் पालन சொல்றதை कर। கீழ்ப்படிந்தா போதும், जो मैं कहता हूं उसका आज्ञा का पालन कर அதை விசுவாசத்தோட செய். और उसे विश्वास के साथ कर। ஹalleluya. हालेलुया। ஆவே இந்த ரெண்டு காரியத்தை தான் நம்மிடத்துல கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर ये दो बातें हमसे चाहता है। அவர் அப்படி சொல்லும்போது ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, இந்த கேள்வி எல்லாம் அவரிடத்துல கேட்க கூடாது. ये नहीं पूछना कि क्यों परमेश्वर, किस लिए परमेश्वर मैं ऐसा करूं। அவர் நிபந்தனையோடு கூட வச்சார்னா, கண்டிப்போட வச்சார்னா அதை முற்றிலுமா நம்ம கண்டிப்பாய் செய்துதான் ஆக வேண்டும். जब परमेश्वर ने निबंध रखा कि दो बातें की करना है तो वो करना है हमें। அதை செய்யும் பொழுதுதான் ஆசீர்வாதத்தை वो நாம் பெற்றுக்கொள்ள करते முடியும். वक्त ही आशीष हमें मिलेगा। எலிசா நாகமான குஷ்டரோகியை பார்த்து என்ன சொன்னாரு? एलीशा ने नामान से, उस कुष्ठ रोग से जो पीड़ित था, उससे क्या कहा? போப்பா அந்த நதியில போய் 7 தடவை முங்கு சுகமாயிருவேன்னு जा சொன்னாரு. उस नदी में जाके 7 बार जो डूब के आ तो ठीक हो जाएगा। அவன் என்ன எதுக்கு ஏன்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான். और वो जो है पता पूछ रहा था कि क्यों, किस लिए, मैं क्यों करूं। திரும்பி ஆசீர்வாதம் பெற்று சுகம் பெற்று அவனால போக முடியல அவனால. और वो जो सुख पाकर नहीं जा पा रहा था। ஆனா அவங்க வேலைக்காரலாம் சொன்னாங்க, என்னப்பா இதுதானே சொல்றாரு நிஜமா, இது ஒரு சின்ன காரியத்தை செய்யுங்களேன்னு சொன்னாங்க. उसके नौकरों ने ये कहा कि ये तो छोटी सी बात है जो उन्होंने कहा, ये कर लीजिए ना आप। அவன் 7 முறை முழுகும் பொழுதோ அவன் சிறுபிள்ளையுடைய சரீரம் போல அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி जब சுகமானான். उस बात को मानकर वो जो है 7 बार डूबा, तो ही उसके बाद हम देखते हैं उसकी जो खाल एक छोटे बच्चों की तरह हो गई और वो इतना चंगा हो गया। யோசுவா பாருங்க, பெரிய அந்த யோர்தான் நதி, அது கரபுரண்டு ஓடுகிற நதி, அதுகிட்ட போய் அவங்க கடந்து போக வேண்டிய சூழ்நிலை. योशु जो है यरदन नदी को पार करने चाहिए थे और उस परिस्थिति में वो थे। அவன் ஆண்டவர்ட்ட கேட்டான். वो परमेश्वर से पूछता கர்த்தர் है। சொன்னாரு, परमेश्वर ने कहा, நீ இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளை தினத்துல அற்புதத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னார். आज तुम अपने आप को पवित्र करो, कल के दिन तुम जो है अद्भुत को देखोगे। அதே மாதிரியா இஸ்ரவேல் ஜனம் பரிசுத்தமாய் தங்களை காத்துக் கொண்டார்கள். और उन्होंने अपने आप को पवित्र बनाए रखा इस्राएल लोगों ने। கர்த்தரங்க அற்புதத்தை நிகழ்த்தி அந்த யோர்தான் பின்னிட்டு போகும்படியாய் और கர்த்தர் हम உதவி देखते हैं செய்தார். वहां पे यरदन की नदी पीछे हो गई। ஹalleluya. हालेलुया। ஆக விசுவாசமும் கீழ்ப்படிதலும் நமக்கு அவசியம். विश्वास और आज्ञाकारी बहुत बहुत इंपॉर्टेंट ரெண்டு है। காரியங்களை அவர் செய்தனாலே அவள் பெரிய ஆசீர்வாதமாக நிறைந்து வழிகிற ஆசீர்வாதம் அவள் பெற்றுக்கொண்டாள். यही चीज उसने किया, विश्वास किया और आज्ञा का पालन किया। आप देखते हैं भरपूरी आशीष। அவர் சொன்னபடியே அங்கே எல்லா காரியத்தையும் செஞ்சா. और उसने जैसे उसने बोला वैसे ही उसने किया। அது நிரம்பின உடனே தாய் இஷ்டப்படி எடுத்துட்டு போய் எதையும் அவ செய்யல.
ये नहीं कह रहा कि अपनी मर्जी से कुछ जब वो भरने के बाद उसने कार्य किया। எலிசாவிடத்துல ஓடுனா அவ. दोबारा एलिशा के पास गई। ஆண்டவரே ஐயா எல்லாம் நிரம்பிச்சு வெறும் பாத்திரம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா. अब वो कहने लगी कि सारा अब मेरे पास बर्तन नहीं है उसमें डालने के लिए। எலிசா சொன்னா அதை வித்து உன்னுடைய முதலாவது உன்னுடைய கடனை கொண்டு போய் கட்டு, மீதி இருக்கிறத உன்னுடைய ஜீவனத்துக்கு உன் வாழ்க்கைக்கு நீ வைத்துக்கொள் என்று சொன்னா. उसने कहा कि पहले तू जा और इस तेल को बेचकर पहले अपना कर्ज सार चुका ले, उसके बाद अपने जीवन भर इस पैसे से जो है तू अपना बच्चों को और तुम अपने जीवन को अच्छा सा व्यतीत करना। ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கும் போது நம்ம அப்படியே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதையும் செலவழிச்சுக்கிட்டு நம்ம இஷ்டப்படி நம்ம இருந்துக்க கூடாது. ये नहीं कि परमेश्वर हमें आशीष करे तो हम अपनी मर्जी से उसको खर्च करें। அவர் நிரம்பின எண்ணெய் எதை வேணாலும் செஞ்சிருக்கலாம், இப்படி வேணாலும் அதை செலவழிச்சிருந்திருக்கலாம். वो कैसे भी उसको खर्च कर सकती थी जब उस आशीष को जो वो पाई थी। ஆனால் ஆலோசனைக்கு அங்க ஓடினா என்ன செய்யணும், நிறைஞ்சிருச்சே நாங்க இனிமேல் என்ன செய்யணும்னு वो சொல்லி सलाह लेने जाती है एलिशा के पास कि अब मैं क्या करूं जब ये भर चुका है। நாமளும் இப்படித்தான் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை हम கேட்கணும். भी परमेश्वर से सलाह मांगे। நிச்சயமாய் அவர் நம்மை கண் வைத்து ஆலோசனை சொல்லுவார். निश्चय वह हमारे ऊपर अपनी आंखों को रख कर वो सलाह देता है। கடனை தீர்த்தால், பிள்ளைகளை மீட்டு கொண்டாள், अपनी सारी कर्ज चुका दी और अपने बच्चों को लौटा लिया மீதியை வைத்து அந்த நாட்கள் முழுவதும் அவள் தன்னுடைய ஜீவனத்தை நடத்தினாள். और अपने पूरा जीवन बिताया उस पैसे से जो है बाकी दिनों में அவ கடன் அடைக்கப்பட்டது. उसके कर्ज चुकाए गए। சமாதான சந்தோஷம் அவளுடைய வாழ்க்கையில வந்தது. समाधान खुशी उसकी जीवन में आई। இந்த கடன் எவ்வளவு நாள், ஒரு வருஷம் ஆச்சா அடைக்கிறதுக்கு? क्या उसको 1 साल लगा उस कर्ज को चुकाने இந்த में? கடன் அடைக்கிறதுக்கு ஒரு மாசம் ஆச்சா, या उसको 1 महीना हुआ क्या? அல்லது ஒரு வாரம் ஆச்சா, या 1 हफ्ता लगा? ஒரே நாள், एक ही दिन में, ஒரே நாளுக்குள்ள एक ही दिन में அவளுடைய கடன் எல்லாம் அடைக்கப்பட்டது. उसका पूरा जो है कर्ज जो है उसने चुका அவள் दिया। சந்தோஷம் சமாதானத்தை அவள் एक பெற்றுக்கொண்டார். संतुष्ट, एक खुशी, एक समाधान। हालेलुया। हालेलुया। இன்றைக்கு அந்த கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். और वही परमेश्वर आज भी जीवित है। காலைவேளையில் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். आइए अपने आप को परमेश्वर की ओर अर्पण நாம் करें। ஜெபிப்போமா? आइए हम दुआ करें। அந்த ஸ்திரீ போல இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், கடன் தொல்லை இதெல்லாம் நம்ம हो சூழ்ந்திருக்கலாம். सकता है स्त्री के द्वारा, इस स्त्री की तरह हमारे जीवन में भी हार, दुख, तकलीफें, मुसीबतें या कर्ज हमारे जीवन में आया हो। இதனாலே நம்முடைய குடும்பத்துல சமாதானம் இழந்து, சந்தோஷம் இழந்து, வாழ்க்கையில பலவிதமான கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நாம் கடந்து சென்று हो सकता கொண்டிருக்கலாம். है हमने अपनी खुशी को जो है इसके द्वारा जो है हमने जो है हमारे जीवन में खुशी ना हो या ऐसे कष्ट में, तकलीफ में हो। ஆனால் இந்த காலைவேளையில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், लेकिन परमेश्वर हमें देख के कहता है सुबह, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று तेरे சொல்லுகிறார். बच्चों का समाधान जो है सबसे अधिक होगा। உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. और तुम्हारा पूछताछ करने वाला परमेश्वर एक है। உங்களுடைய பிரச்சனையை அறிகிற தேவன் ஒருவர் உண்டு. तेरे परेशानी को जानने वाला, चिंता करने वाला परमेश्वर एक உங்களுடைய है। கடன் தொல்லைகளை மாற்றும் கர்த்தர் உங்களுக்கு உண்டு. तेरे कर्ज को बदलने वाला परमेश्वर एक है। உங்களுடைய குடும்பத்துல சமாதானத்தை, சந்தோஷத்தையும், பெரிதான சந்தோஷத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். तुम्हारे कुटुंब में या हमारे परिवार में वो जो एक बहुत बड़ी खुशी देने वाला एक परमेश्वर है। ஆனா நாம் செய்ய வேண்டியது என்ன? हमें क्या करना है? அவரிடத்துல கடன் செல்ல வேண்டும். और उसके पास हमें पहुंचना है। அவர் ஒருவர்தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். और क्योंकि वही है जो हमारे लिए सब कुछ है। மனுஷனிடத்துல நம்ம போக வேண்டாம். हम मनुष्य के पास ना जाएं। அவரிடத்துல நாம் கடன் செல்வோம். अगर हम उसके पास जाएं அவரிடத்துல நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் நாம் அறிவிப்போம். और उसके पास हम सारी अपनी परेशानी को बतलाएं। இரண்டாவது அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள வரட்டும். और वो जो भय जो है हमारे अंदर है, அது மாத்திரமல்ல அவர் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படிவோம். और जो वो कहता है उसकी सारी बातों को हमें मानना है। அவரை முழுமையாய் நம்புவோம், விசுவாசிப்போம். पूरी भरोसा उस पर हम विश्वास அவர் ஆலோசனை என்ன சொல்கிறார் அதை நாம் கேட்போம். उसकी सलाह को जो है हम सुने। இப்படி நாம் செய்வோமானால் जब हम ऐसा करेंगे நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கடன் தொல்லையெல்லாம் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் கட்டளையிடுவார். निश्चय हमारे जीवन में सारी कर्जों को दूर कर हमारे जीवन को वो खुशी में बदलेगा। நாம் ஜெபிப்போம். आइए हम நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், प्यारे प्रभु, ஸ்தோத்திரிக்கிறோம், इस सुबह के துதிக்கிறோம். अवसर में हम अपने आप को सौंपते हैं। இந்த அருமையான ஸ்திரீயுடைய வாழ்க்கை போல இன்றைக்கு எங்களுடைய அநேகருடைய குடும்பங்கள் இந்த நிலைமை தான் और ஆண்டவரே. हमारे जीवन में बहुत से ऐसा परिस्थिति में हम गुजरे हैं। கடன் தொல்லையிலே ஆண்டவரே நாங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற மக்களை பார்க்கிறோம். और हम देखते हैं कि ऐसे परिस्थिति में होकर गुजरे हुए लोग மக்களுக்கு கர்த்ததாமே நீர் விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். चाहते हैं इनसे, इन सब से प्रभु ने छुटकारा दे। இது நிமித்தமாய் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவருடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை,
சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை ராஜா. जीवन में कोई कमी नहीं है, बहुत सी परेशानी है, तकलीफ में है. இந்த கால வேளையிலே அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் हम ஜெபிக்கிறோம். चाहते हैं इनको तो आशीष कर. அவரை விசாரிக்கிற தேவன் ஆண்டவர் நீர். पूछताछ करने वाला परमेश्वर அவருடைய आप हो. பிரச்சனைகளை தெரிந்து ஆண்டவரை விடுவிக்கிறவர் நீர் ஆண்டவரே. और तू ही है जो उनकी परेशानी को जानकर उन्हें அவருடைய छुड़ाने கடன்களை वाला है. எல்லாம் மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. उनकी सारी कर्जों को बदलने वाला तू है. அவர்களுக்கு அவருடைய குடும்பத்துக்கு சமாதானம் கொடுக்கிறவர் அப்பா. उनके परिवार को तू समाधान देने वाला है. காலையிலே அப்பா இப்படிப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கும்படியா நாங்கள் ऐसे ஜெபிக்கிறோம். परिवारों को तेरे हाथों में सौंपते हैं. எங்களுடைய விசுவாசிகளே, எங்களுடைய நண்பர்களே, எங்களுடைய உறவினர்களே யாராயில் இப்படிப்பட்ட அனுபவத்தில் கடந்து செல்வார்கள் ஆனால் या हमारे मित्रों में या हमारे विश्वासियों में कोई ऐसे अनुभव से होकर गुजर रहे இந்த हैं. கால வேளையிலே அவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். खुदा तू सुबह के अवसर में उन्हें आशीष कर. அவருடைய கடன் தொல்லையெல்லாம் கர்த்தர் அந்த கால வேளையில் மாற்றும்படியா நாங்கள் खुदा ஜெபிக்கிறோம். हम चाहते हैं कि सारी उनकी कर्जों को प्रभु यीशु के नाम से அவர்கள் दूर மூலமா, அவருடைய பிள்ளைகள் மூலமா, அவருடைய குடும்பத்தில், அவருடைய பொருட்கள் மூலமாய் அவர்களை நீர் ஆண்டவரே அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து அவருடைய கடன் தொல்லையை कर. மாற்றுவீராக. उनके द्वारा, उनके बच्चों के द्वारा, उनकी चीजों के द्वारा तू अदृश्य कार्य कर, अद्भुत कार्य कर प्रभु. சமாதானத்தின் சந்தோஷத்தின் தேவன் அவர்களை முற்றுமுடிய காத்துக்கொள்வீராக. समाधान से, संतोष से उन्हें तू थामे रहे प्रभु. இயேசுவின் நாமத்துக்கு கிருஜீவனுள்ள प्रभु पितावे, यीशु मसीह के नाम से हम मांगते हैं. आमीन. आमीन. हे मेरे मन यहोवा को धन्य कह, और जो कुछ मुझ में है वो उसकी पवित्र नाम को धन्य कह. हे मेरे मन यहोवा को धन्य कह, और उसके किसी उपकार को ना भूलना. अब प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता हम सबके साथ होती रहे. आमीन. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष दे. யூடியூப் மூலமாக நீங்கள் எங்களுடைய ஆராதனையில் கலந்து கொண்டபடியால் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். YouTube के द्वारा आप हमारे जो सर्च सर्विस को देख रहे हैं, इसलिए हम सबका स्वागत करते हैं. உங்கள் ஜெப தேவைகள் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். आपकी जो भी प्रार्थना हो, रिक्वेस्ट हो प्रार्थना का, तो आप हमें बतलाएं. டெலிஃபோன் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, இமெயில் மூலமாக நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். आप टेलीफोन के द्वारा, व्हाट्सएप के द्वारा या ईमेल के द्वारा हमसे संपर्क कर सकते உங்களுடைய हैं. கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது. आपके कमेंट्स हम चाह रहे हैं. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். और कृपया करके जिन लोगों ने सब्सक्राइब नहीं किया हमारे चैनल को, वो सब्सक्राइब करें. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष दे. ஆமென்.